world-class education. இனிய காலை வணக்கம். வணக்கம் உங்களை பார்த்தா சொல்றேன். யாருக்கோவா? ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதாவது எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, எண்ணம் முக்கியம். எண்ணம் உயர்வா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சாதனைகள் அற்புதமா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய 12-1 டீம், குறிப்பா நம்மளுடைய டிஜிஎம் மிஸ்டர் ராஜீவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கலாம். நல்ல ஒரு அருமையான பாராட்டு. அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு இது மாதிரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் இதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும், நல்ல எண்ணம் வேணும், இது மாதிரி பண்ணணும் இல்லைங்களா. கோடி கோடியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அதை பண்ணிருக்காங்கன்றது உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டும். அதே மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்களுடைய குடும்பத்துடைய பள்ளி, அதாவது ஸ்கூல்ஸுடைய ஸ்கூலுடைய பிரின்சிபல் நம்மளுடைய ஃபரூக் சாருக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கலாம். பொதுவா ஏன் அப்படின்னா, நிறைய நேரத்துல சில கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்ற மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்க வெகு ஸ்பான்சர் பண்றோம், நாங்க உங்க கூட இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ், காலையில கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கண்ணாடி போடுறாங்க. இப்போ சின்ன வயசுல அந்த கண்ணாடியை எடுக்கணும் அப்படின்ட்டு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட பிளான் பண்ணி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சேர்மன் முடிச்சுட்டு பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே பாராட்டு சார், ரொம்ப நன்றி. பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, குறிப்பா காயத்ரி மேம், பிஆர்ஓ, ஆல் த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். போலாங்களா? சில பேர் கேட்கறாங்க, இன்னும் போலீங்களா சார் அப்படின்னு. ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் திரும்ப ரிமைண்ட் பண்ற மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, நம்ம சமையலுக்கு சிலிண்டர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 700, 640, 740, 800 டிபெண்ட்ஸ். ஆவரேஜா 700 இல்லைங்களா? ஆனா இந்த காற்றுன்ற ஒரு விஷயம் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, இந்த காற்று மட்டும் பணமா இருந்ததுன்னா ஒரு நாளுக்கு மட்டுமே நம்ம ஒரு சிலிண்டருக்கு மேல நம்ம யூஸ் பண்றோம். மாதத்துக்கு கணக்கு போட்டு, வருடத்துக்கு கணக்கு போட்டு, நம்ம வாழ்நாள் கணக்கு போட்டா ஒவ்வொரு நபருமே 7 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம அந்த காற்றை சுவாசிக்கிறோம். ஆனா காத்து இலவசமா கிடைக்கிறதால அருமை தெரியறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லைங்களா. அது மாதிரி இல்லாம உண்மையாலுமே அந்த காத்து எவ்வளவு புனிதமா இலவசமா இருக்கிறதால அதாவது உலகத்துல ஒரு மனிதன் உயிர் வாழ்றது என்ன சொல்றாங்கன்னா, எது இல்லாம இருந்தலாம், காத்து இல்லாம இருக்க முடியாது. அந்த மூச்சு காத்து, சாப்பிடாம கூட சில நாட்கள் இருந்துடலாம், தண்ணி குடிக்காம கூட சில மணி நேரங்கள், சில நாட்கள் இருக்க முடியும், சுவாசிக்காம இருக்கவே முடியாது. அது மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த பயிற்சி இலவசம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு உங்க மேல மத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ரொம்ப அழகா சொன்னார் ராஜீவ் சார். நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்சிருந்தா நான் ஒரு முக்கியமான அதிகாரி ஆகிருப்பேன், விப்ரோல இருந்திருப்பேன். நான் கூட சொல்றது உண்டு, எனக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கறது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் நடந்திருந்தா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ இல்லைன்னா ஒரு பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம். ஆனா எங்களுக்கு கிடைக்காத விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்ன்ற எண்ணத்தோட இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை, இந்த பயிற்சி மட்டும் நீங்க வெளியில இருந்து அட்டெண்ட் பண்ணணும்னா மினிமம் ஒவ்வொரு மாணவர்களும் மினிமம் அதாவது 3,500 to 4,000 rupees இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க. ஆனா ஒரு 1.5 மணி நேரத்துல இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. அற்புதம் அப்படின்னா என்னன்னா, நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் லட்சியம் என்ன, எப்படி படிக்கலாம், சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி கத்துக்கிறது, அடுத்தது நான் எங்க போக போறேன், என் வாழ்க்கையில என்ன அடைய போறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்படி முழுமையா உங்களை பத்திய ஒரு சுய ஆய்வா, உங்களை பத்திய ஒரு தாட் ப்ரோவோக் பண்ற மாதிரி, எண்ணத்தை சிந்தனையை தூண்டி விடுற மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, யாரா இருந்தாலும் ஒரு அறிமுகம் தேவைப்படுது, கரெக்டுங்களா? சோ அறிமுகம்ன்றது நிச்சயமா தேவைதான். டாக்டர் எம்.எஸ். சுதயமூர்த்தி ஐயா
இன்னைக்கு வந்து ஒரு தத்துவ மேதை ஒரு ஏபிஜே அப்துல் கலாமுக்கே குருவா இருப்பார். நல்ல ஒரு பாராட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்கிரெடிபிள் இந்தியான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு மகத்தான மனிதன் அவர் கூட ஒரு 17 ஆண்டு காலம் நட்பா பழக்கின ஒரு மாணவன் நான். சினிமா பிரபலம்னா எல்லாருக்கும் தெரியுது, ஆனா நான் தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் நான் என்னன்னா, என்ன தெரியல, ஆனா அவ்வளவு சினிமா மாதிரி நான் வளரல. ஆனா சினிமாவில் சில பேர் புகழுக்கு போயிட்டு டக்குன்னு காணாம போயிடுவாங்க. அப்படி கிடையாது. என்னுடைய வெற்றி நிரந்தரமா நாளும் வளர்ற மாதிரி இருக்கின்ற மாதிரி எனக்கு உலகம் ஃபுல்லா பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். என்னுடைய பெயர் உதய சான்றோன். படிப்பு MBA, இப்பதான் PhD கம்ப்ளீட் பண்ணேன். 12 ஆண்டு காலமா பயிற்சி துறையில இருக்கேன். உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிறுவனங்கள், அது ஹுண்டாயா இருக்கலாம், ராணாயவா இருக்கலாம், ரினால்ட் நிசானா இருக்கலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இருந்து எல்லா நிறுவனம் more than 1000 நிறுவனங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறேன். அது மாதிரி முன்னணி காலேஜ், IIT, SRM எல்லா தலை சிறந்த பள்ளிகளுக்கும், ஸ்கூல் வேலம்மாள், ரவீந்திர பாரதி, அரசு மேல்நிலை பள்ளி எல்லா இடத்துக்கும் போயிட்டு பயிற்சிகள் கொடுக்குறேன் நான். இது தவிர உதயசாமனை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, சமூக அதாவது 2 கண்கள் மாதிரி, ஒரு பக்கம் தொழில் பயிற்சியாளர்களால், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முகவரி ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 365 மாணவர்கள், ஏழை கிராமப்புற வசதி இல்லாத மாணவர்களுக்கு 65 மாணவர்கள் வந்து டாக்டர் படிக்கிறாங்க. மீதி எல்லாரும் மீதி இருக்கிற மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம். ஒரு பைசா வாங்கிறது கிடையாது. தங்க இடம், ஸ்கூல்ல ஃபீஸ் எல்லாத்தையும் பண்றோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலரா கடந்த 4 ஆண்டுகளா பயிற்சி கொடுத்துருக்கேன் நான். அவர் எப்படி பண்றாருன்னா, ஒரு முகவரின்னு ஒரு அற்புதமான மனிதர் அவர். இது ஏன் சொல்ல விரும்புறேன்னா, நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சொல்லிடலான்ட்டு, எந்த நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல உட்கார மாட்டாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே நேரா சந்திக்கும் போது கூட அவர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கல. இவ்வளவு நிகழ்ச்சிகள் பண்ணுவார். ஆனா நான் வந்து முக்கியம் இல்லைன்னா என்னுடைய சேவைகள் தான் முக்கியம், நான் ஒரு கருவி அப்படின்னு. நான் தான் ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், நான் காமராஜரை பார்க்கல, கக்கன் ஐயாவை பார்க்கல. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய காரியங்கள் செஞ்சாருங்களா. இப்ப அணைக்கட்டுல நிறைய இருக்கு இல்லைங்களா, காமராஜர் இருக்கிற காட்டின அந்த அணைக்கட்டுக்கெல்லாம் யாரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா கக்கன், அமைச்சர் கக்கன். நான் பார்க்கல, ஆனா இன்னைக்கு முகவரின்ற ஒரு ரமேஷ் மூலமா நான் பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ரெகுலரா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆனந்தம் ஒரு அமைப்பு இருக்கு, லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப். எனக்கு எப்பெல்லாம் பயிற்சிகள் இல்லாத திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா நிறைய கல்லூரிகளுக்கு போயிட்டு நான் பாட்டு பயிற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் நான். ஏன்னா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் மாதிரி நமக்கு வந்து சமூக கடமை இருக்கு. அது மாதிரி 2 விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த பயிற்சி நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு அற்புதமான குரல் இல்லைங்களா. உலக பொதுவரை இன்னைக்கு வந்து பைபிளுக்கு அடுத்ததா அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்ல ஒரு தலை சிறந்த நூலா திருக்குறள் இருக்கு. அது மாதிரி உதயசான்றோன் பேசுறாருன்ற மாதிரி இல்லாம என் கூடாக சொல்ல ஒரு வரிகளை கொஞ்சம் கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை விட ரொம்ப முக்கியமானது, உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சாதனையா 72 மணி நேரம் 4 பகல் 3 இரவு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்து ஒரு உலக சாதனை படைத்த பயிற்சியாளர் தான் முன்னாடி நிற்கிறது. தயவு செய்து கொஞ்சம் முழுமையான கவனத்தை கொடுங்க. தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, வெற்றியை தரும் ஈர்ப்பு விதி. வெற்றியை நோக்கிய ஒரு ஈர்ப்பு விதியா நீங்க இந்த பயிற்சிகள் வச்சிருக்கோம். கவனமா லிசன் பண்ணலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நாம இங்கதான் இருக்கோம். பொதுவாக என்ன தெரியுங்களா, மனதிற்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, நான் நிறைய அரங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல பயிற்சிகள் கொடுத்துருந்தா கூட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போகும்போதும் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா, எனக்கு என்ன, நான் வந்தேன்னு நினைச்சுக்கலாம், வர வைக்கப்பட்டிருக்கேன், அப்படி உட்காந்துக்கலாம். எங்க அப்பா என்ன தொலைச்சி எடுத்துட்டு கண்டிப்பா சண்டே தாண்டா நீ வந்துதான் ஆகணும்னு சொன்னாரு, வந்துதான் ஆகணும், நாங்க அதனால வந்திருக்கேன், அப்படி இருக்கலாம். இல்ல என்னன்னா அந்த பயிற்சி நடக்குது, நான் பார்த்துடலாம், அப்படி இருக்கீங்களா. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல ஜட்ஜ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் சொல்லுவோம். என்ன நீங்க இடம் போட்டு இருக்கு நோக்கம் அது கிடையாது. இன்னைக்கு என்ன நோக்கத்துக்காக சொல்லுவான் இன்னைக்கு இந்த பயிற்சியை ஆரம்பிச்சிருக்காங்களோ அது போய் சேரணும். இங்க இருக்கிறவங்க மோஸ்ட்லி 10th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, கரெக்டா இல்லைங்களா? இப்போ யாராவது 2 பேர் எழுதிருக்க முடியுமா? டக்குன்னு எழுதிருக்க பார்க்கலாம்.
ஸ்டாண்ட் அப். அதாவது நிறைய நேரத்தில் அந்த ஊர்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ராஜா எல்லாரையும் பால் இட்டு வந்து ஒரு பெரிய குண்டால பால் விட்டு சொன்னாங்க. இது பழைய கதை தான், இருந்தாலும் அது காலத்துக்கு பொருந்தும். என்ன பண்ணாங்களா, எல்லாரும் பால் ஊற்றுவாங்க, நாம மட்டும் தண்ணி ஊத்துலான்னு சொல்லி எல்லாரும் தண்ணியா ஊத்தி திரும்பி மறுநாள் போய் பார்த்தா எல்லாம் தண்ணியா இருக்கும், பகீராயிச்சாலும். அது மாதிரி அவர் எழுந்திருப்பார் இவர் எழுந்திருப்பார் சொல்லி யாரும் எழுந்திருக்காம அப்படியே நிற்கும். ஏன் என்னாச்சு? ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 பேர் எழுந்திருக்காரு, பின்னாடி 3வது ஸ்டாண்ட் அப். எழுந்திரு தமிழ்ல சொன்னா புரியாது, இங்கிலீஷ்ல சொல்லணும் எழுந்திருன்னு. ஓகே, உங்களுடைய லட்சியம் என்னன்னா அலட்சியமா இருக்குதான் இல்ல? அலட்சியம் சொல்லுங்க, என்ன லட்சியம்? உங்க லட்சியம் ஆர்மி ஆபீசர் ஆவது. எக்ஸலன்ட். உங்க பேர் சொல்லுமா? கிருபாநிதி. கிருபாநிதிக்கு ஒரு நல்ல பாராட்டு. ஸ்ரீகண்டன் சொல்லுங்க, என்ன உங்க லட்சியம்? சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி ஆரம்பிக்கணும். அப்படியா? வெரி குட், நல்ல பாராட்டு. 4 நாட்கள் இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ப்ளீஸ் சீட்டர் எல்லாம் உட்காருங்க. ஒரு தம்பி ஒரு பெரிய காலேஜ்ல அவங்க ஃபாதர் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேடிஎம் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுல இப்படிதான் போகணும், சுருக்கு அடிக்கிற மாதிரி தண்ணியில் சுருக்கு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. நான் கேட்டேன், தம்பி என்ன ஆக போற, ஒரு லட்சியம் என்னன்னு? யாருக்கு தெரியும்? காலம் தான் சொல்லணும். என்னப்பா ஆக போற, என்னதான் படிக்கிற? பார்க்கலாம் அங்கிள், பார்க்கலாம் அங்கிள், யாரை பார்க்க போறான்னு தெரியல. என்னன்னா இப்போ ஒரு தெளிவே இல்லாம இருக்கும். அந்த தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பொண்ணுக்கு எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆதித்ய வர்மன், பையன் பேர் வந்து ஆதித்ய வந்து 11 வயசு, பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுது, கமலிகா. இப்பயே ப்ரோக்ராம் என் பொண்ணுகிட்ட இப்ப என்னவா ஆக போறேன்னா, நான் ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்ற சைடில் வச்ச காரு நான் எப்படி போனேன் பேர் சொல்லுவேன். நீங்க பாரு, இந்த மாதிரிலாம் குப்பை இருக்கக்கூடாது, இந்த இடம் அப்படி மாறி இருக்கணும், நீ சிக்கா இருக்கணும், இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும், ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும், நேர்மையான அதிகாரி ஆகணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்க மைண்ட்ல நம்ம டியூன் பண்ண வேண்டியது பாத்தீங்களா? நிச்சயமா சொல்றேன், ஒரு தலை சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியா வருவாங்க. என்னன்னாலே செயலாவது. என் பையனை கேட்டா சொல்லுவான், 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்ப்பா அப்படின்வான். இப்பவே BMW, பென்ஸ், ஆடி எல்லாம் காஸ்ட்லியஸ்ட் கார்ல இருந்து அதே மாதிரி சமூக சிந்தனையும் வந்தவங்க. நிறைய இடத்துக்கு போனா திடீர்னு ஏதாவது ஒரு டாக் அடிபட்டுருக்குன்னா உடனே போயிட்டு அழுதுட்டு உடனே மருந்து வாங்கிட்டு போய் தடவி விடுவாங்க. அப்ப என்னன்னா, நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த பயிற்சியில் சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் முடியும் போது நீங்க என்னவோ ஆகணும்ன்ற ஒரு தெளிவு நிறைய பேர் இருக்கும். நல்ல வேலை 2 பேரும் கரெக்ட். ஸ்ரீகண்டனும் சரி, கிருபாநிதியும் கரெக்ட். கிருபாநிதியும் கரெக்டா சொல்லிட்டாங்க, நான் என்னவோ ஆகணும்ட்டு. நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க், நான் யாரு, நான் எங்க இருக்கேன், எனக்கே தெரியாது. அப்படி இருக்கலாமா? ஒரு தெளிவா இருக்கலாமா? தெளிவா இருக்கலாம் இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த பயிற்சியில முழுமையான கவனத்தை கொடுங்க. இப்பதான் தொடங்கி இருக்கு. அதாவது திரும்பவும் சொல்றேன், ஒரு மகத்தான நாளா இன்னைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, திருப்பு முனை. அந்த மாதிரி ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு ஆகணும் தான் ஜுவல்வன் ஆச்சாரியா நம்ம 2 டீம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு அருமையான பயிற்சி இன்னைக்கு வழங்குறதுக்கு இன்னைக்கு வழங்கிட்டு இருக்கோம். முழு கவனத்தை இங்க கொடுக்கலாங்களா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ண போறோம். ஓகேங்களா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படி வெரி குட். நல்ல கையை நல்ல ஃப்ரீயா முதல்ல விழுந்து பார்க்கலாம். வெரி குட். நல்ல ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமான வெரி குட். கையை கீழே போட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்படி வாய்க்கிட்ட இந்த கையை வச்சுட்டு உங்க பேரை சத்தமா சொல்ல போறீங்க. சரிங்களா? 1 2 3 போது நல்ல ஹை எனர்ஜியோட சத்தமா நீங்க வந்து சொல்ல போறீங்க. மியூசிக் நல்லா இருக்கும், ஒளிப்பதிவு நல்லா இருக்கும். எல்லா இடத்தையும் மற்றவங்க ஏதாவது இன்னும் ஆச்சரியம், மற்றவங்க என்ன மதிக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன பாராட்டணும், இப்படி எல்லா இடத்தையும் மற்றவங்க நம்ம எதிர்பார்க்கணும் இல்லைங்களா? ஆனா இதையே தான் மற்றவங்களும் எதிர்பார்க்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க நல்லா. மற்றவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்களோ முதல்ல நீங்க கொடுங்க.
இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன? நீங்க சிறப்பா இருக்கணும், பயிற்சி நல்லா இருக்கணும். உண்மையை சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட கவனத்தோட முழு அர்ப்பணிப்போட நீங்க கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப ஈஷா யோகான ஒரு ஈஷா இருக்குல்ல, இன்னைக்கு மகா சிவராத்திரி நடத்துறாங்க, லட்சக்கணக்கான பேர் திரள்றாங்க. ஒரு உண்மையை சொல்லிட்டுங்களா, முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது அவரே சொல்லுது 3 பேர் தான் வந்தாங்களாம் அட்டன் பண்றது. அதுக்கு கூட ரெக்கமெண்டேஷன்ல வந்தாங்களா, வந்துட்டு போங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் போறதே இல்லை, எங்கெங்கயோ நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒரு விதை மரமாகிறது, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லைங்களா? என்ன குருநாதர் சொல்லுவாரு, தம்பி ஒரு சின்ன கனவு, அந்த கனவை அழகாக்கும் போது அது மாபெரும் சுலபமாகும். ஒரு பெரிய பேலஸ் கட்டணும், உள்ள பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், இல்லைன்னா ஒரு பெரிய, அதாவது இன்னும் எளிமையா சொல்லணும்னா தாஜ்மஹால் ஒரு பில்டிங் இருக்கு, அது உருவாகிறதுக்கு எது காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எண்ணம். இன்னைக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஒரு பிரம்மாண்டமான கோவில், இன்னைக்கு 1000 ஆண்டுகள் பழமையான, இன்னைக்கு தமிழர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான கோவில். அதுக்கு காரணம் எண்ணம். ஒரு பெரிய வானத்துல பறக்கக்கூடிய வல்லூர் எங்க இருந்து உருவாகும்? ஒரு முட்டையில இருந்தா உருவாகும். அது மாதிரி எல்லாமே சிறிதா இருந்து ஆரம்பிக்குது. அது மாதிரி இன்னைக்கு நீங்க எப்படி உங்களை பாக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா இங்க ஐஏஎஸ் அதிகாரிகளை பாக்குறேன், ஒரு ஐபிஎஸ், ஒரு இல்ல பல ஐபிஎஸ் அதிகாரிகளை பாக்குறேன், ஒரு நேர்மையான அரசு அதிகாரியை பாக்குறேன், ஒரு அருமையான தொழில் அதிபரை பாக்குறேன், ஒரு அருமையான நாளைக்கு வந்து சமூகத்தை மாத்த போற ஒரு அற்புதமான ஒரு அரசியல்வாதியை பாக்குறேன். இன்னைக்கு இப்படி நிறைய மனிதர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல இறைவன் இன்னைக்கு ஏதாவது 750 கோடி பேர் இந்த பூமியில இருக்காங்க. 750 கோடி பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 150 இருந்து 200 பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே அதிசயம். உலகத்துல யாரு அதிசயம் கேட்டா மனிதன் தான். அற்புதத்தில் அற்புதம். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ண போறேன். நம்ம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வரேன், விவசாய குடும்பம், எங்க அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, நான் படிக்கல, வசதி இல்லை, பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை போட்ட விடுவோம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க கடந்த காலத்துக்கும் உங்க வறுமைக்கும் உங்களுடைய பலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எதிர்காலத்தை கட்டியமைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான சக்தி யாருக்கு நம்மகிட்ட இருக்கு. அதனாலதான் நம்முடைய தெய்வ துறவி விவேகானந்தர் சொல்றாரு, எல்லா சக்தியும் உன்னிடமே இருக்கிறது. All power is within you. You can do anything and everything. Do not think you are weak அப்படின்றாரு. வீக்கா நினைக்காதீங்க, பலகீனமான நினைக்காதீங்க. You are so powerful. சக்தியின் உருவம் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு சக்தி மிக்க நீங்க ஹை எனர்ஜியோட சத்தமா 1 2 3 அப்படின்னும் போது நல்ல ஹை எனர்ஜியோட உங்க பேரை சொல்ல போறீங்க. சொல்லாங்களா? ரெடி? 1 3. அந்த பக்கம் நிறைய கொலவி சத்தமா கேட்டுது. ஓகே, ஒன் மோர் டைம். இன்னும் கூட அந்த பெஸ்ட் கிடையாது. இன்னும் கூட நிறைய பேர் என்ன பாத்தீங்கன்னா, அதாவது டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற சில பேர் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, சத்தமே வரல. இந்த பக்கம் அந்த 4 ரோ கடல சாப்பிடலையா? ஓகே, ஒன் மோர் டைம். ரெடி? அங்க இருக்க காயத்ரி மேடம் சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல சார், எனர்ஜியாவே பண்ணல, திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கன்றாங்க. ரெடியா? ஒன் மோர் டைம். ரெடி? 1 2 3. ஓகே, நல்ல ஒரு அருமையான பாடல் இருக்கு. நல்லா இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். தயவு செய்து கொஞ்சம் அவங்களுக்கு சில நேரத்தில் மறந்து அப்படியே ரிமைண்ட் பண்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம். குறிப்பா சூப்பர் பிரெயின் யோகான்னு ஒரு விஷயத்த சொல்ல போறோம். நிறைய பேரண்ட்ஸ் இருக்க பிரச்சனை என்னன்னா, பையன் படிக்க மாட்டான், போக்கஸ்டா இல்ல, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான், என்ன சொன்னாலும் தத்தி மாதிரி இருக்கான், புரிஞ்சுக்க மாட்டான், மதிக்க மாட்டான், படிக்கவே மாட்டான், இவனை மேய்க்கிறதுக்கு 2 மாடு மேய்க்கலாம் போல இருக்கு, அது இவன் ரெண்டுமே கீழ்ச்சி, ரெண்டுமே பொருந்தும். இப்படி எல்லாம் மனசுக்குள்ள ஒரு துமுறல் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ஆய்வு, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனா இருக்கட்டும், அல்சைமர் ஒரு நோய் வருது, இப்போ மறதின்ற ஒரு நோயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நிறைய இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருப்பாங்க, குழந்தை சரியில்லைன்னா ஒரு கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டிங்.
இது மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ஒரு அருமையான விஷயம். நான் கூட புதிய தலைமுறையில தொடர் எழுதி தான் முடிச்சேன். அடுத்தது கல்வியில ஸ்டார்ட் ஆகுது. புதிய தலைமுறையில சூப்பர் பிரெயின் யோகாவை பத்தி ஒரு புக் எழுதியிருக்கேன். அது புக்கு மாஸ்டர் சோவா ஸ்வி அப்படின்ற ஒரு பிராணிக் ஹீலிங்கோடைய மாஸ்டர். அவர் வந்து ஒரு அருமையான புக், 750 ரூபா அந்த புக்கு. அந்த புக்ல இருக்கக்கூடிய எசன்ஸ் 2 பக்கத்துல சூப்பர் பிரெயின் யோகா எப்படி பண்ணணும்னு. அதை உங்களுக்கு இந்த யூஎஸ்ல எல்லாம் ஃபாரின்லாம் 2500 இருந்து 3000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இலவசமா சொல்லி தரப்பாரு. டீல் ஓகே தானே? ஓகேவா இல்லீங்களா? வெரி குட். அப்ப என்னன்னா நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன எதிர்பார்க்கிறோம், நல்ல உற்சாகமான மனநிலையோட இந்த பயிற்சி எனக்காக தான், உதயசாஸ்திரம் சொல்றது என் வளர்ச்சிக்காக தான், ஏன் முன்னேற்றத்துக்காக தான், சிவகுமார் நிறுவனம் என் முன்னேற்றத்துக்காக தான் இந்த பயிற்சி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, ஆச்சாரியா நிறுவனம் நமக்கு வந்து இந்த ஸ்பேஸை கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனதோட பண்ணது எனக்காக தான், ஏன் வளர்ச்சிக்காக தான், ஏன் முன்னேற்றத்துக்காக தான் ஒரு மனநிலையோட தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கவனிக்கலாங்களா? வெரி குட். மீண்டும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான கிளாப் கொடுத்துடலாமா? சோ நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கத்துக்கு போறோம். சோ ஈர்ப்பு விதி இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்து எந்த பயிற்சியாளர்களும் ஜெனரலா தான் பேசுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹை லெவல் எவால்வ் ஆன மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா உடம்புடைய எனர்ஜி லெவல் பத்தி பேசுறாங்க. எனர்ஜி லெவல்னா ஆறான்றது இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ரநாமம். இந்த 7 சக்கரங்கள்ல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சகஸ்ரான சக்கரான்னு சொல்லக்கூடிய அந்த கிரவுன் சக்கரா ஓபன் ஆகுது கிடையாது. இந்திய மண்ணுக்குள்ள யார் கால் எடுத்து வச்சாலும் அவர் உலக நாட்டுல எங்க இருந்தாலும் இங்க இந்திய மண்ணுக்கு வந்த உடனே அந்த சகஸ்ரான சக்கரானது ஓபன் ஆயிடும். We are connected with the Supreme God. நமக்கே தெரியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகளுக்கு போயிருக்கேன். இப்போ கூட கம்போடியா போயிட்டு வந்தேன், மலேசியா, கம்போடியா, முன்னாடி ஸ்ரீலங்கா ரீசெண்டா போயிட்டு வந்தேன். உலகத்துல எங்க போனாலும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா ஒரு முறையாவது தாய்மண்ணை மிதிக்க கூடாதா, இந்தியாவை விட்டு வணங்க கூடாதா, இந்த இந்தியா மண்ணை தொடக்கூடாதான்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குங்களா? ஆனா நம்ம மண்ணின் மைந்தர்களா இருந்துட்டு நமக்கு நம்ம அருமை தெரியாம இருக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு விதி எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன், பவர், இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. சீக்ரெட் ஒரு புத்தகம் இருக்கு. எண்ணத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு. அப்ப என்ன இந்த பயிற்சியில ஒரு முக்கியமான சீக்ரெட் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க வெற்றிகரமான மனிதராவது, நல்ல எக்ஸாம்ல அதிக ஸ்கோர் பண்றது, நல்ல பெஸ்ட் பிரைட் ஸ்டூடெண்டா மாறுது. சார் சொன்னார் பாருங்க, ராஜீவ் சார், பிரைட் ஸ்டூடெண்டா மாறணும், அதுக்கான வாய்ப்பா. அப்ப என்னன்னா முழு கவனத்தையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு வரலாங்களா? ஓகே, அடுத்ததா நம்ம போகலாம். உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லிருப்பாங்க, இந்த விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அது என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்போ நம்ம நிச்சயமா சப்போஸ் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து வந்தது கிடைக்கல, கடைசியில கேள்வி நேரம் சொல்லி கூட நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். மீண்டும் முன்னாடி சொன்னதே தான், ஒரு பாராசூட் பறக்கணும்னா அந்த விங்ஸ் ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? சுருங்கி இருந்தா அந்த துணி எப்படி பறக்கும்? மனது கூட ஓப்பன் மைண்டோட இருக்கும், திறந்த மனதோட இருக்கும், திறந்த மனதோட இருக்கும். இப்ப எனக்கு நான் அதாவது என்னுடைய வயது 42 ஆகுது. இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலை சிறந்த மனிதர்களா இருக்காங்க, பெற்றோர்களா பல துறையில சாதிச்சவங்க. நான் கூட அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகள் போகும்போது தோணுது என்னன்னா, நான் இங்க சிறப்பு விருந்தினரா வந்திருக்கேன், நிறைய நேரத்தில் நானும் பார்வையாளராக இருந்திருக்கேன். இங்க இருக்கவங்க நிறைய பேர் சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கலாம், இந்த நிகழ்ச்சியில பார்வையாளராக இருக்காங்க. ஆனா அவங்க வேல்யூ வந்து சாதாரண வேல்யூ கிடையாது. ஆனா யாரு சொன்னாலும் சரி, திறந்த மனதோட இருந்தா கத்துக்கலாம். ஒரு குழந்தைகிட்ட இருந்தா புது விஷயங்கள் கத்துக்க முடியும். எப்ப கத்துக்க முடியும்? நாம வந்து ஸ்டூடெண்ட் ஃபார் லைஃபா மாறினா கத்துக்கலாம். நான் கூட பாத்தீங்கன்னா பயிற்சியாளராக இங்க இருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கத்துக்கிறதுக்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓடிட்டே கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப கூட ரீசெண்டா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு நாளைக்கு மினிமம் 3 ல இருந்து 4 மணி நேரம் நான் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னும் கூட எவ்வளவு விஷயம் கத்துக்க வேண்டியது. அப்ப என்னன்னா, யாரா இருந்தாலும் அந்த திறந்த மனம்ன்றது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட், கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, உங்க கேள்விகளுக்கெல்லாம் என்ன நீங்க எதிர்பார்ப்பு இருக்கோ நிச்சயமா
பதில் இருக்கு. பட் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஒரு படத்துக்கு போய் உட்காருங்க, உடனே அந்த படத்தை பத்தி சொல்லிட முடியுமா? ஒரு பொழுதுபோக்கு, அதுவே ஒரு படம் முடியும் போது அந்த படம் எப்படின்னு சொல்ல முடியுது. இந்த பயிற்சிக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, எடுத்த உடனே சொல்லிட முடியுமா? அப்ப என்னன்னா கொஞ்சம் இன்வால்வ்மெண்டோட கவனிங்க. அடுத்தது நெக்ஸ்ட். சோ முதல் குவாலிட்டியா என்ன தேவைப்படுதுன்னா, குட் லிசனிங் தேவைப்படுது. நிறைய பேர் வந்து காது கொடுத்து கேட்கறது இல்லை. இப்போ ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ண போறோம். வாங்க தம்பிக்கு வாங்க, கொஞ்சம் கவனிங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம், கொஞ்சம் கவனிங்க. உங்க நேம் சொல்லுங்க. விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் நல்ல ஒரு பாராட்டு கொடுக்கலாமா? விக்னேஸ்வரன், உங்க லட்சியம், உங்க ஆசை, உங்க வாழ்க்கையை பத்தி என்னவா ஆக போறீங்கன்றத பத்தி என்கிட்ட பேசலாம், சரிங்களா? ஏதாவது உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? ஏதாவது அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணிருப்பீங்க இல்லையா? நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, இல்லை உங்க பேரண்ட்ஸ் பாராட்டிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பாராட்டிருப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல போறீங்க, சரியா? ஆனா நான் கேட்க போறது இல்லை. நான் கேட்டாலும் கேட்காட்டாலும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்கிட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? புரியல பாத்தீங்களா? புரியல. எப்படி புரியும்? நான் தமிழ்ல தானே பேசுறேன். தமிழ் தெரியுமா தெரியாது? புரியுமா? தெரியுமா? நீங்க என்கிட்ட பேச போறீங்க. என்ன பேச போறீங்க? உங்க வாழ்க்கையில என் லட்சியம் என்ன, என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது ஒன்றை பத்தி என்கிட்ட ஒரு நிமிடம் பேச போறீங்க. ஓகேவா? நான் கேட்க போறது, நீங்க பேசுறது நான் திரும்பிக்க போறேன். நான் திரும்பினாலும் திரும்பாட்டாலும் நீங்க எப்படியாவது என்கிட்ட பேசிருக்கணும், சரியா? உங்களுடைய முயற்சி வந்து என்கிட்ட கேட்க வச்சிருக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? மீண்டும் ஒரு முறை பாராட்டு. விக்னேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அவரு நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன், நீங்க பேசுனீங்க, நான் கேட்கல, உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா? இதுவே வெளியில இது மாதிரி ஒருத்தர் சொல்லி கேட்கலாம், எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். கரெக்டா? இட்ஸ் நாட் ஓகே இல்லையா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, எதுக்காக இப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெனரலாவே இவர் பேசின கேட்கல இல்லைங்களா? இது வந்து ஒரு ஃபார்வர்ட், ஒரு ட்ரைனிங்ன்றதால ஓகே. ரியல் லைஃப்ல நாட் ஓகே இல்லைங்களா? கோபப்படுறது, டென்ஷன் ஆகுது, அப்செட் ஆகுது, எல்லாமே நடக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு மனநிலை இருக்கு. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நான் எத்தனை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இவர் என்ன பெருசா சொல்லிட்டு போறாரு, நான் என்ன பொதுவாக கேட்கறதுக்கு? எப்போ சார் ப்ரோக்ராம் முடிப்பீங்க சொல்லுங்க. மதிய லஞ்ச் இருக்கா இல்லையா? பல காரணங்கள் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே என்னன்னா தாட் பேரியர்ஸ் மாதிரி தடையா இருக்கலாம். இப்போ நான் கூட கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணதால கேட்கல. இதுவே நான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நடக்குதுன்னு திரும்ப பேசுங்க, சொல்லுங்க. லிசனிங்னா எப்படி இருக்கும்? சார், என் பேர் விக்னேஸ்வரன் சார். நான் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும். வாவ், அமேசிங். ஓகே. அதுக்கு வந்து ட்ரைனிங் ஆகும். வாவ், வெரி குட். அப்புறம் அதுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் இதுவாக என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, விக்னேஸ்வரன், முதல்ல உங்க எண்ணம் இருக்குல்ல, ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு நிச்சயமா முடியும். நான் யூஸ் பண்ணும்போது அப்போலோ 11 ஒரு புக்கு, நான் $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் இன்சூரன்ஸ்ல முடிச்சுட்டு சிஓடி கான்ஃபரன்ஸ் போனேன். நான் சிஓடி முடிச்சுட்டு அங்க வந்து அந்த ஆஸ்ட்ரோனட் அந்த யார் மேல போனாரோ அவரே வந்து இன்னைக்கு பேசினாரு. ஒரு சயின்டிஸ்ட கை கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஹம்பிளா சொன்னாரு, எனிபடி கேன் அச்சீவ், பட் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும், அதுல எண்ணம் இருக்கணும், தீவிரம் இருக்கணும்னாரு. இந்த யங் ஏஜ்லயே உங்களுக்கு இந்த ஆசை இருக்கு இல்லையா, நிச்சயமா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. இப்ப சொல்லுங்க, போன முறை சொன்னது நல்லா இருந்ததா, இப்ப பேசுறது நல்லா இருந்ததா? இப்ப பேசுறதா நல்லா. ஏன் நல்லா இருந்தது? நான் வந்து அவர் பேசுறதை கவனிச்சு அவர் சொன்னதை அக்னாலேஜ் பண்ண இல்லைங்களா? அது மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே கூட இன்னும் கூட டிகிரி ஆஃப் 1 to 10ல இன்னும் கூட லிசனிங்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு, சரிங்களா? போய் உட்காருங்க. ஸோ அப்போ என்னன்னா, இந்த லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? காது கொடுத்து கேட்கறதே இல்லை. இறைவன் படிச்சது பார்த்து 2 காது உருவாகிடுது. என்ன கான்செப்ட்னா, நிறைய கேட்கணும், கொஞ்சமா பேசணும். 80% லிசன் பண்ணணும், 20% பேசணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், 80% லிசன் பண்றதுல 100% பேசுறோம். என்ன ஆகுது கதை? அப்ப என்ன, கிளாஸ் ரூம்ல ஏன் டீச்சர் இருந்தா எவ்வளவு டெடிகேஷனோட காலையில இருந்து செஷனா எடுக்கிறாங்க, ப்ராப்பரா அவங்க சொல்லி கொடுக்கறத முழுமையா கத்துக்கிட்டாலே
நீங்க வீட்ல வந்து ஜஸ்ட் படிக்கும் போது கோத்ரூ பண்ணும்போது ஈஸியா புரியும் நமக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? லீவ் போடுறது, கவனிக்கிறது இல்லை, அரசியல் பேசிட்டு இருக்கிறது, சினிமா பேசுறது, நடிகர் நடிகைகள் பத்தி பேசுறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, மார்க் போடுறது, ஒப்பீனியன் சொல்றது, பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறது, ஒன்னும் புரியாம என்ன பண்ணணும்? அப்ப அது மாதிரி இல்லாம ஒரு முழு கவனம். இதை என்ன சொல்றாங்கன்னா அசர்ட்டிவ்னஸ் ஒரு அழகான வார்த்தை தமிழ்ல, விழிப்புணர்வு. இது எப்படி வருமா? கவனம் பிளஸ் ஈடுபாடு. எந்த செயல்ல முழு கவனம் இருக்கோ அதோட ஈடுபாடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். அப்ப இங்க கூட நமக்கு என்ன தேவை இந்த காலத்தின் கட்டாயம்னா முழு ஈடுபாடு தேவைப்படுது. அது மாதிரி ஒரு ஈடுபாடோட நாம் இருந்தா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் கேம் ஒன்று விளையாட போறோம். டீல் ஓகேங்களா? ஓகே, நீங்க எல்லாருமே கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாம கூட லைஃப்ல ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா? நாம கூட கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒண்ணு அப்படின்னா 2 முறை கிளாப் பண்ண போறீங்க. ஏன்னா பொதுவா 108 முறை ஒரு நாளைக்கு நீங்க கிளாப் பண்ணாவே நிறைய நோய்கள் சரியாவது. ஒரு நாளைக்கு 45 நிமிடம் வாக்கிங் பண்ணதுக்கு சமம். இப்ப ரீசெண்டா ஹீலர் பாஸ்கர் வந்து அவர் சொல்றாரு, அனாட்டமி தெரப்பில கிளாப் பண்றது அவ்வளவு நல்லது, உடம்புக்கு நல்லது. இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 1 அப்படின்னா 2 முறை கிளாப் பண்ண போறீங்க. நல்ல லிசனிங் பண்ணுங்க ப்ராப்பரா. 2 அப்படின்னா 3 முறை கிளாப் பண்ணலாம். 3 அப்படின்னா நோ கிளாப். 4 அப்படின்னா 1 முறை கிளாப் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? எப்படி புரியும்? கேட்டாதான் புரியும். திரும்ப ஒரு முறை யார் சரியா பண்ணீங்கன்னு பார்க்கலாம். 1 அப்படின்னா if I say 1 you have to clap 2 times. Okay, if I say 2 3 times, 3 no clap, 4 1 clap, 5 no clap. Ready? இந்த நிமிஷம் உட்கார்ந்து பார்க்கலாம். நல்ல உற்சாகம். சில பேர் இந்த 20 வயசு 15 வயசுல பார்த்து நடக்குது. அது கொண்டு மாதிரி இருக்கணும். ரெடி ரெடி 1. சில பேர் 3 தட்டிட்டாங்க. அவங்க மனைவி ஞாபகம் வந்துட்டாங்க. அவளை அங்கதான் தக்க முடியுது, யார் தடுக்கணும்னா மனைவின்னு அப்படியே பத்திக்கிட்டு ஒரு சில பேர். சில பேர் சொல்றாங்க, ஆமா சார் எங்க அப்பா எங்க அம்மாவை அப்படிதான் சார் பாப்பாரு. 1 2 3 அப்பா சூப்பர் 4. அதுல சில பேர் 3க்கு கை தட்டல, 4க்கு தட்டல, எதுக்கும் வந்து உண்மையாலுமே சொல்றேன். நிறைய பி ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ஸ் போய் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஆனா ரொம்ப அசர்ட்டிவான, ரொம்ப வந்து என்ன சொல்றது மெச்சூர்டு ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க. உண்மையாலுமே ஒரு அருமையான பாடம். என்ன ஒரே பிரச்சனைனா 2 3 சிரிச்சிட்டே தான் கிளாப் பண்ணுது. 1 more time. ரெடி 1 2 3 தட்டினா வைக்கலாங்க. ஓகே 3 பாத்தீங்களா? ஓகே 3 4. சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அனைவருக்கும் நல்ல ஒரு அருமையான பாராட்டு. உங்களுடைய கட்ட விரல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க பார்க்கலாம். கட்ட விரல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பாருங்க. ஏதாவது தெரியுதா? ரேகை தெரியுது. அதாவது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆராய்ச்சியின் முடிவு ரேகை தெரியுது. ஓகே, கொஞ்சம் கவனமா ரேகை தெரியுது இல்லையா, அந்த ரேகையை பத்தி படைத்தவன் எவ்வளவு பிரம்மாண்டமானதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய கட்டவிரல் ரேகை இருக்கு இல்லைங்களா, ஆச்சரியம் பாருங்க. இந்த ரேகையினுடைய அளவு என்ன அளவு இருக்கும்? நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க. ஒரு 1.5 இன்ச் இருக்குமா? 1 இன்ச் இருக்குங்களா அளவு? அதாவது எவ்வளவு சயின்ஸ் இருக்கு. அதாவது இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 750 கோடி பேர் இருக்கிறதா
புள்ளி வரும் சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா தான் ஒரு டிசைன் வைக்கலாம், 2 டிசைன் வைக்கலாம், 10 டிசைன் வைக்கலாம், 100 டிசைன் வைக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கூட பண்றேன்னு வச்சுக்கலாம். இங்க போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லார்கிட்டையும் இங்கு தடவி வச்சு ஜஸ்ட் வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா பிரஸ் பண்றீங்க. உங்க கைவிரல் ரேகை இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொருத்தவங்களுடைய ரேகை வேற வேறையா இருக்கு. இதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற 750 கோடி பேருடைய டிசைன் வேற வேறையா தான். நினைச்சு பாருங்க, இந்த அளவு சைஸ்ல 10 டிசைன் வைக்கலாம், 100 வைக்கலாம், 500 வைக்கலாம், 1 கோடி வைக்கலாம். 750 கோடி டிசைனையும் வேற வேறையா படிச்சிருக்காரு. இதை விட ஆச்சரியம்னா, உங்களுடைய கண் கருவிழி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இல்லைங்களா, வேற மாதிரி இருக்கான். முகம், உங்களுடைய முகம் அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இல்லையா. ஆச்சரியமா இருக்கு. இது என்ன சொல்லலாம்னா, நாம தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கோம். we are so special. நல்ல ஒரு அருமையான பாராட்டு கொடுக்கணும். நாம நிறைய நேரத்துல சாதாரணமா நினைச்சுக்கிறோம். நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, லட்சியம் என்ன, எங்க போக போறீங்க. அப்ப என்னன்னா, நான் அதாவது திருமூலர் சொல்ற மாதிரி தன்னை எறிந்தவர் தனக்கோ கேடில்லைன்ற மாதிரி தன்னை எறியும் அறிவு. அது நான் யாரு, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய பலம் என்ன அப்படின்னு உணர்ந்துட்டா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதனையாளர் தான். ஏன் சாதனையாளர் சொல்றதுக்கு, நான் சாதனை படிச்சிருக்கேன்ற அந்த ஒரு எண்ணத்துல சொல்றேன். எல்லா நாளையும் சாதனை படைக்க முடியும். முதல்ல என்னன்னா, நான் யாருக்கு உணரும். அது மாதிரி சோ நாம தனித்தன்மை மிக்கவர்கள். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த படத்தை பாருங்க, ஒரு காரினுடைய கண்ணாடி, இது ஃப்ரண்ட் மிரர், அது வந்து ரியர் மிரர். இப்ப நான் உள்ள சிம்பிளா கேக்குறேன், இங்க நம்ம பாண்டிச்சேரியில இருக்கோம், இங்க இருந்து நான் திருநெல்வேலி போகணும்னு ஆசைப்படுறேன். திருநெல்வேலி போறதுக்கு கார்ல நீங்க எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும் மனசுல வச்சுக்கோங்க. கார் ஓட்ட உட்காந்துட்டீங்க. முன்னாடி பார்த்து ஓட்டினா வண்டி போகுமா, பின்னாடி பார்த்து ஓட்டினா வண்டி போகுமா? சார் கேள்வி இது. முன்னாடி பார்த்து ஓட்டினா தான் சார் வண்டி போகும். ஈஸி தானே. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, வாழ்க்கையில மட்டும், வாழ்க்கைன்ற பயணத்துல, திருநெல்வேலி மாதிரி வாழ்க்கைன்ற ஒரு லட்சியத்துல நாம பயணம் பண்ணும்போது முன்னாடி பார்த்து ஓட்டுறதை விட பின்னாடி பார்த்து தான் நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க வண்டியை. அது என்ன மாதிரி ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததுக்கு போகலாம். பாருங்க, கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, ஒன்னும் புரியல, ஆங்கிலம் கஷ்டமா இருக்கு, எனக்கு டீச்சர் சரியில்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது சரியில்லை, ஒரே பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையில் அதுல லாஸ் ஆயிட்டேன், இதுல லாஸ் ஆயிட்டேன், பண கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. இப்படி நடந்தது முடிந்ததை போட்டு சுமந்துக்கிட்டே இருக்கிறது இருக்குங்களா, ரியல் மிரர் பாக்குற மாதிரி. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸசைஸ். இந்த சட்டை இருக்கு இல்லைங்களா, ஓகேங்களா, இது ஒரு வெயிட் இல்லைன்னா ஒரு தண்ணி பாட்டில். இதை நான் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 10 நிமிடம், 1 hour, 2 ஹவருக்கெல்லாம் பயன் ஆச்சுன்னா என் மனசு ஃபுல்லா எங்க தெரியல, அப்பா எப்படா இறக்கி வைக்கலாம், இது இறக்கி வச்சாவே சுகமா இருக்கு, எனக்கு லைஃபே சுகம் ஆயிடுது. ஏன்? இது ஒரு பேரியரா, எனக்கு வந்து இது ஒரு சுமையா இருக்கு. கரெக்டுங்களா? ஒன்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்றாங்க, சுமந்துக்கிட்டே கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மற்றவங்களையே சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து ஆக்சுவலா டிராப் பண்ணிடலாம், இறக்கி வச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லைங்களா? அப்ப என்னன்னா, நிறைய விஷயங்கள் டிராப் பண்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோல்வி இல்லாம வெற்றி கிடையாது. பாக்குறீங்கல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். நல்லா படிச்சு 1 வருஷம் ஃபுல்லா படிச்சு 10வது எவ்வளவு மார்க் எடுத்து நெகட்டிவா சொல்றது நினைக்காதீங்க. தயவு செய்து இதை வந்து யாரும் மனசுக்குள்ள கூட ரெக்கார்ட் பண்ணி வைக்காதீங்க. சும்மா லெஸ் than 200 மார்க்ஸ், அதுல 2 சப்ஜெக்ட் போச்சு. இப்படி படிச்சு +2ல நல்ல மார்க் எடுத்து ஒரு 10 வருஷம் கேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிச்சாதான் வாழ்க்கைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிபிஏல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்ல முடிச்சு, எம்பிஏ முடிச்சு, இப்ப பிஹெச்டி முடிச்சு உங்க முன்னாடி நிக்கிறேன். டாக்டர் உதயசாமி. அப்ப என்னன்னா, கஷ்டம்ன்றது இருக்கு, புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை நினைச்சியே இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு சொல்றதால என்ன நடக்க போறது கிடையாது. அப்பா சரியில்லை, சோ வாட், அம்மா சரியில்லை, சோ வாட், ஏழ்மையான குடும்பம், சோ வாட்,
கஷ்டமா இருக்கு. சோபார் நான் விவசாயம் பண்ண பரவாயில்ல, என்ன நான் அதிகம் வந்து எனக்குலாம் பெருசா பேக்ரவுண்ட் கூற வேண்டியதான். சோபார் பெரிய வசதி கிடையாது. சோபார் நான் இந்த ஜாதி தான். சோபார் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். உண்மை என்னன்னா இது எல்லாத்தையும் ஆமா இதுதான் நான் அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து வேற என்ன பண்ணலாம்னு நீங்க சாதனை உருவாக்க ஆரம்பிங்க. உண்மையை சொல்லுங்க. பாம்பே பிரதீபான ஒரு பொண்ணு, ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி. ஒரு அதாவது ஸ்டேஜில் இருக்குங்களா, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த ஸ்டேஜில் ஒரு கோட்டர் பகுதி தான் வீடு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இடமே 15,000 10,000 வாடகை. பாம்பே எல்லாம் இப்போ மும்பைன்ற இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அவரு அம்மா பொண்ணு பையன் 4 பேர் அவங்க தங்கியிருக்காங்க. அவர் ஆட்டோ டிரைவர் பண்ணிட்டு, அதாவது கிடைச்சாதான் வருமானம், அவர் வண்டி ஓட்டினாதான் வருமானம். அப்படி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாரு. என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த பொண்ணு படிச்சு சிஏல ஆல் இந்தியால நம்பர் 1 வரா வந்துட்டா. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அந்த பொண்ணு தலைமுறையே மாறி போச்சு. ஒருத்தர் படிச்சதுனால தலைமுறையே மாறி போச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பேங்க்ல டாப் அபிஷியலா இருக்கு. குடும்ப தலைமுறையே மாறிடுச்சு. நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். ஒரு பையன், அதாவது ரிக்ஷா ஓட்டுறாரு அப்பா, பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. பையன் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பாஸ். நிறைய தமிழ்நாட்டில் அந்த கூரை வீடு வசதியே ஐஏஎஸ் அதிகாரி. அது மாதிரி வறுமையும் ஏழ்மையும் பிரச்சனையும் நம்ம வளர்ச்சியை தடுக்காது. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம தடுக்குது. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாளைக்கு மாபெரும் சாதனை படைக்கணும். நினைச்சு பார்க்கணும். சண்டே அன்னைக்கு 25ஆம் தேதி பிரதமர் வர நாள் அன்னைக்கு அதை கூட ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஒரு நம்ம ஆச்சாரியா ஸ்கூல்ல இது மாதிரி நிகழ்ச்சி அட்டன் பண்ண அன்னைக்கு ஒரு மனசு ஒரு என்ன முடிவெடுத்த நான் இன்னுமே நான் எப்படி மாறணும் அன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் என் லட்சியத்தை வகுத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளராக மாறி இருக்கேன். எங்கேயோ பார்க்கும்போது ஏதோ ஒரு மீட்டிங்ல நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் இந்த நாளுடைய பலன். அதுதான் ஜோலவனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நன்றி. அதுதான் ஆச்சாரியாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பாராட்டு. அப்ப என்னன்னா புதுசா ஒரு முடிவு எடுக்க போறோம். நிமிர்ந்து உட்காருங்க. பார்க்கலாம், நிமிர்ந்து உட்காருங்க. நான் சொல்றத மட்டும் கவனமா கேளுங்க. யாரும் கை கட்டாதீங்க. நார்மலா கை வச்சுக்கோங்க. கை எப்படி உயர்த்துங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய். இடது கை உயர்த்துங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்து செல்லுங்க. ஸ்ப்ரிங் மாதிரி உட்காருங்க. டக்குன்னு உட்காருங்க. டக்குன்னு ஒன் மோர் டைம் எழுந்துருங்க. நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி டக்குன்னு எழுந்துருங்க. நல்ல ஒன் மோர் டைம். ரெடி, கம் ஆன். சரிங்களா? ஓகே, நல்ல கை வச்சுக்கோங்க. வேகமா ஒரு 20 முறை வேகமா கிளாப் பண்ணி பாருங்க. கொஞ்சம் அலர்ட்டா நான் சொல்றது கவனிங்க. இது வரைக்கும் நல்லா படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பாராட்டு கொடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு முடிவா என்ன சொல்ல போறோம்னா, இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு அழகான ஒரு வார்த்தை, 1000 மைல் தூரம் எடுத்து வைக்கும் முதல் அடியில் தான் மாதிரி, இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையில இருந்து ஒரு புது பயணமா, ஒரு வெற்றி பயணமா, இன்னையில இருந்து நான் புதுசா பிறந்திருக்கேன். அதாவது நம்ம சபரிமலைக்கு எத்தனை பேருக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும்? சபரிமலை கோவிலுக்குலாம் நான் வந்து 8 முறை போயிருக்கேன். ஒரு அழகான வார்த்தை, ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் தான், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து மன்னித்து காத்தரட்சிக்க வேண்டும். அப்புறம் நாங்க பொண்ணு பதினாம் மேல் வாடி பனிமேல் வாழும் இல்லாது இல்லை. யார் இல்லை? வீரமணி கண்டன் இல்லாது இல்லை. வீரமணி கண்டன், காஞ்சி ராமேஸ்வரம், பாண்டி மலையாளம், அடக்கியாலும், அதிகார சுதன், ஆனந்த சித்தன், ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. வருதா இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள்னா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிருக்கலாம், தெரிந்தே செஞ்சிருக்கலாம், தவறு தெரியாம செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, இன்னையோட உங்களுடைய கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன், ஆனா இன்னையில இருந்து மாறிட்டேன். உங்க என்னை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் என்ன லாஸ்ட் பெஞ்சுன்னு சொன்னாங்களோ, யார் யாரெல்லாம் என்ன படிக்க மாட்டான்னு சொன்னாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு அந்த படிப்புல வராதுன்னு சொன்னாங்களோ, இல்ல நான் நம்பர் 1 வந்து காமிப்பேன், நம்பர் 1 வருவேன். அந்த ஒரு எண்ணத்தோட நல்ல ஒரு உற்சாகமான என்னன்னா, நல்ல கவனிங்க. நடந்தது, முடிந்தது,
அவர்கள் எல்லாமே இன்னைக்கு என்னென்னலாம் நீங்க தவறு பண்ணீங்களோ எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டோம். நெகட்டிவ்லாம் நாங்க வாங்கிட்டோம், பாசிட்டிவ் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து புதுசா பிறந்திருக்கிறேன் அந்த எண்ணத்தோட இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பிரைட் ஸ்டூடெண்டா நம்மளால வர முடியும், பெஸ்ட் ஸ்டூடெண்டா நம்மளால வர முடியும். வரலாமா? வரதுக்கு நான் உத்தரவு எடுத்துக்கிற நான் இல்லை, கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்றவங்க கை தூக்கலாம், நல்ல உற்சாகமான கை தூக்கலாம். வெரி குட், இதுதான் தேவை. எல்லாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா மூவிங் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? மூவிங் ஃபார்வர்ட்னா ஃபாஸ்டா போகணும், அதாவது முன்னோக்கி போகணும்ல. மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி செல் அப்படின்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நபரை நம்ம மாறணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சில பழக்கங்கள், சில எண்ணங்கள், சில நம்பிக்கைகள் நமக்கு இருந்தால் மாற முடியும். அது மாதிரி மாறதுக்கான ஒரு விஷயம் நல்ல கவனமா பாருங்க. எந்த கோவில் சொல்ல முடியுமா? எந்த கோவில்? என்ன கோவில் பெயர்? அங்கோர் வாட். பியூட்டிஃபுல். மேடம் சொல்லியிருக்காங்க அங்கோர் வாட் டெம்பிள். அந்த அங்கோர் வாட் டெம்பிள் சொன்னதுக்காக அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த கோவிலை பத்திய ஒரு வீடியோ உங்களுக்கு வரப்போது, கொஞ்சம் கவனமா இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ. இது முடிஞ்ச உடனே மீண்டும் நம்ம வந்து ஒரு முக்கியமான சீக்கிரத்தை நோக்கி நம்ம போகிறோம். ஒரு வீடியோ வந்து பாருங்க, கவனமா பாருங்க. இன்றளவும் அசைக்க முடியாத ஒரு கோவில் என்றால் அது கம்போடியா நாட்டில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய இன்றளவும் அசைக்க முடியாத ஒரு கோவில் என்றால் அது கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர் என்னும் இடத்தில் தமிழ் வழி கோவிலை ஒரு கலை பொக்கிஷம் சின்ன புல்வெளியும் அந்த பேக்ரவுண்ட் தெரியாம இருக்கா? ஓகே, நீங்க ஒன்ஸ் வீடியோ ஆன் பண்ணிட்டு கிளிக் பண்ணாவே கோவிலை சுற்றிலும் மிகப்பெரிய அவழி, பிரம்மாண்டமான மதில் சுவர், உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள், இந்து ஆலயம் தான். இன்றைக்கு இருக்கும் அறிவியல் அறிஞர்கள் கூட கண்டு வியக்கும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இது. சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட இக்கோவிலை ஒரு கலை பொக்கிஷம் என்றே கூறலாம். கோவிலை சுற்றிலும் மிகப்பெரிய அவழி, பிரம்மாண்டமான மதில் சுவர், உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள் என அங்கோர் வாட் ஒரு உலக அதிசயமாகவே காட்சியளிக்கிறது. இந்த கோவிலின் ஒரு பக்க சுற்றுச்சுவரே சுமார் 3.6 கிலோமீட்டர்கள் என்றால் இந்த கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த கேமராவிலும் கூட இன்று வரை இதன் முழு கட்டிடத்தையும் படம் பிடிக்க முடியவில்லை. இந்த கோவிலை முழுமையாக படம் பிடிக்க வேண்டும் என்றால் பூமியில் இருந்து சுமார் 1000 அடிக்கு மேலே வானத்தில் இருந்து படம் எடுத்தால் மட்டுமே முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இப்போதைக்கு இது போன்ற ஒரு கட்டிடம் கட்ட சுமார் 300 வருடங்களாவது ஆகும் என்று பொறியாளர்கள் கூறுகின்றனர். அப்படி இருக்க எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் வெறும் 27 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பதை நினைக்கும் போதே பிரமிக்க வைக்கிறது தமிழரின் திறமை. ஆம், இவ்வளவு பிரம்மாண்டமான அங்கோர் வாட் கோவிலை கட்டியவர் தமிழ் வழியிலிருந்து வந்த மன்னரான 2ஆம் சூரியவர்மனே. இந்த 2ஆம் சூரியவர்மனை பற்றி அறிய வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டியுள்ளது. இவ்வுலகில் உள்ள எல்லா இனங்களுமே ஒரு காலத்தில் யுத்தம் செய்த இனங்களே. நம் தமிழ் இனமும் பல புகழ்பெற்ற போர்களை சந்தித்தது. உலகின் பல பகுதிகளை வென்று நீண்ட நெடிய நிலப்பரப்பை தன் வீரத்தால் ஆட்சியும் செய்தது. இதற்கு சான்றாக விளங்குபவர்கள் கடல் கடந்து ஆட்சி புரிந்த சோழர்களே. கிபி 11ஆம் நூற்றாண்டில் கம்போடியாவை ஆட்சி செய்த கெமர் மன்னரான 1ஆம் சூரியவர்மன் தன் எதிரியான தம்பிரலிங்கா என்ற அரசை வீழ்த்த தென்கிழக்கு ஆசியாவில்
கம்போடியாவின் பெரும் பகுதிகளை ஆண்ட தமிழ் மன்னரான ராஜராஜ சோழனிடம் உதவியை நாடினார். ராஜராஜ சோழனும் இதற்கு ஒப்புக்கொண்டார். இதனை அறிந்த சம்பிரதாயத்தின் அரசு ஸ்ரீவிஜய பேரரசிடம் உதவியை நாடினார்கள். இதனால் சோழ பேரரசுக்கும் ஸ்ரீவிஜய பேரரசுக்கும் ஏற்பட்ட போரில் ஸ்ரீவிஜய பேரரசு மற்றும் தம்பரலிங்கா பேரரசு ஆகிய இரண்டும் படு தோல்வியை தழுவியது. சோழர் மற்றும் கெமர் ராஜ்யங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றனர். இதனையடுத்து சோழர்கள் கம்போடியாவின் பல பகுதிகளில் ஆட்சியை நிறுவினார்கள். அதன் பின்பு கம்போடியாவை ஆட்சி செய்த கெமர் மன்னர்கள் சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் இந்து சமயத்தினாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். இவ்வாறாக கிபி 12ஆம் நூற்றாண்டில் அருள்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் வழித்தோன்றலாக வந்தவரே இந்த 2ஆம் சூரியவர்மன். இக்கோவிலை மேலிருந்து பார்க்கும்போது 3 அடுக்குகளாக தோற்றமளிக்கிறது. முதல் அடுக்கில் உள்ள சுவர்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. 2ஆம் அடுக்கின் 4 திசைகளிலும் பெரிய சதுர வடிவ தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. 3ஆம் அடுக்கு விண்ணை ஆச்சரியமா இருக்குல்ல, இப்படிலாம் பண்ண முடியுமா, இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப நல்லா எனக்கு ஒரு 8 months முன்னாடி தான் தெரிய வருது, கம்போடியாவில் இது மாதிரி ஒரு அங்கோர் வாட் டெம்பிள் இருக்கு. நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்துட்டேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கம்போடியாவுக்கும் போக முடியலையே, நான் போகாமல் விட்டுடுமேன்ட்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த கம்போடியா வாசல்ல எடுத்த புகைப்படம் இது. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா இந்த கோவில். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இந்த கோவிலை பத்தி சொல்றேன். ஒரு நாள் சுத்தி பார்த்தா கூட சுத்தி பார்த்துட்டே இருக்கலாம். 3 நாள் டிக்கெட் வாங்கணும் கோவில் சுத்தி பார்க்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கோவில். 500 ஃபுட்பால் ஸ்டேடியம் எவ்வளவு பெருசோ அவ்வளோ பெரிய கோவில். சொன்னாங்க பாத்தீங்களா, நீங்க போட்டோ கேமரால எடுத்தா ஒரு பகுதி தான், அதாவது ஈஸ்டர்ன் கேட், நார்த்தன் கேட், அது ஈஸ்ட் வெஸ்ட் கேட், நார்த் சவுத் கேட் இருக்கு. பெரிய கோவில். ஒரு சுவருடைய நீட்டே 4.5 கிலோமீட்டர் நினைச்சு பார்த்துக்கோங்களேன். ஒரு சுவருடைய நீட்டு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல 1000 அடி உயரத்துல இருந்தா அந்த படத்தை எடுக்க முடியும், அந்த ஃபுல் போட்டோ எடுக்கணும்னா. சிற்பங்கள் அப்படி இருக்கு. அதாவது இந்த கார்விங்லாம் இதெல்லாம் அந்த சிற்பங்கள் செதுக்கிருக்காங்க. அதான் சொல்றாங்க 27 ஆண்டு காலம் ஆச்சு அப்ப கட்டி முடிக்கிறதுக்கு. இப்ப இருக்கிற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் மினிமம் 300 ஆண்டுகள் ஆகும் அது மாதிரி பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதத்தை அப்படியே சிற்பங்களா செதுக்கியிருக்காங்க. இது எல்லாம் கட்டினது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ் மொழியில் வந்த சூரியவர்மன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் அதை பண்ணிட்டான், லண்டன்ல இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். இங்க நம்ம தமிழன் பண்ணாத சாதனை என்ன? திருப்பூர் பக்கத்துல ஒரு இடத்துல இப்பதான் வந்து நம்ம கருவறையில குழந்தை எப்படி இருக்கு, எப்படி வளருதுன்னு. ஆனா கருவறையில முதல் மாதத்துல இருந்து 10ஆவது மாதம் வரைக்கும் எப்படி குழந்தை வளருன்றத சிற்பமாவே செதுக்கி வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. நம்ம தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாக சாஸ்திரத்தை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே மேல வானத்துல என்னென்ன நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அது அழகா அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க, ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இங்கதான் இல்லையா, தஞ்சாவூர். ஆச்சரியமா இருக்கு. அந்த கோவில் கட்டுறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆயும். இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது அந்த கோவில், பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது சிலைகள் வடிப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனா செயினையே அதாவது அந்த ஆரத்தையே செயின்ல வச்சிருக்காங்க, கையில இருப்பாங்க. வாழைப்பூ இந்த கூர் அது ஒண்ணும் இல்லை, கடைசி ஒரு 1000 சிலைகள் 1000 இது இருக்குன்னா 1000 அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. எங்க இந்த டெக்னாலஜி எப்படி கண்டுபிடிச்சாங்க? உண்மை என்ன தெரியுங்களா, நம்ம பாரம்பரியமான ஒரு சமூகத்திலிருந்து வரும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்ற மாதிரி மற்ற நாடுகள்லாம் நாகரிகம் உருவாவதுக்கு முன்னாடியே 10,000 5000 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் நமக்கு இருந்தது, திருக்குறள் இருந்தது, அற்புதமான நூல்கள் இருந்தது. அப்ப என்ன, நம்ம ஜீன் சாதாரண மரபணு கிடையாது, இது சக்சஸ் டிஎன்ஏ உள்ள ஜீன். நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. சாதாரண ஆள் கிடையாது, பவர்ஃபுல்லான ஆள். அப்ப என்னன்னா நாம நம்மள மறந்துட்டோம், நம்ம வேல்யூ தெரியல, வெளியில நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம இயங்கிட்டு இருக்கோம் மோட்டிவேஷனுக்கு. நாம வந்து சாதனையின் உருவமா இருந்திருக்கோம். அவ்வளவு அற்புதமான சாதனை படைத்த நாம நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியாதா? எங்கேயோ கம்போடியா 2500 கிலோமீட்டர் தாண்டி போய் கோயில் கட்டிருக்கான் நம்ம தமிழன்.
நம்ம ஊர்ல நம்மளால ஜெயிக்க முடியாதா? சொல்லுங்க, பண்ண முடியாதா? இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது. சோழர் சாம்ராஜ்யமா இருந்தது, கட்டி போட்டுருக்க லாங்குவேஜ்லாம் தெரியாது அப்போவே. இப்ப நம்மளால பண்ண முடியாதா? அப்ப என்னன்னா, நமக்கு எல்லாம் தேவை பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங். அது இருந்தா நம்ம சாதிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எண்ணங்கள் மாறணும், நம் சிந்தனைகள் மாறணும். அதுக்கு என்ன பண்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்ல இந்த செஷன் முடியும் போது இதுதான் ரொம்ப கிளைமேக்ஸ். இதுக்கப்புறம் வரதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு, குறிப்பா படிப்புல அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், சூப்பர் பிரெயின் யோகாலாம் வரப்போகுது. சரிங்களா? இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில நான் பேசினது, இந்த பிரசன்டேஷன் தான் யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரெலவெண்டா இருக்கு, எனக்கு சம்பந்தமா இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு நல்ல உற்சாகமான கிளாஸ் வந்து வெரி குட். இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் பேசுவாங்க. இப்போ என்ன தெரியுங்களா பேசுறாங்க, பாசிபிலிட்டி திங்கிங் இருக்கா ஒருத்தர்கிட்ட. இந்த பாசிபிலிட்டி திங்கிங்னா ஒண்ணுமே கிடையாது. தமிழ்ல சொல்ற சாத்தியமான எண்ணங்கள், மனநிலை. இப்போ எளிமையா பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த பேனா இருக்கு இல்லைங்களா, எழுதுறதுன்றது இதோடைய பிரைம் ஒர்க், கரெக்டுங்களா? எழுதுறது தவிர வேற என்னென்னலாம் சாத்தியமா இதை பயன்படுத்தலாம், பாசிபிளா பயன்படுத்தலாம், சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் ஐடியா கொடுக்கலாம். ஒரு சாதாரண பெண்ணு எழுதுறது தவிர வேற என்னென்னலாம் பண்ணலாம்? நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன பண்ணலாம்? டிராயிங் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? மியூசிக் பண்ணலாமா இல்லைங்களா? நூல் சுத்தி வைக்கலாம் இல்லைங்களா? அதுவும் பண்ணலாம். பொட்டு வைக்கலாம், பொட்டு வைக்கலாம். மெஷர் பண்றது யூஸ் பண்ணலாம், ஸ்கேலா பயன்படுத்தலாம், கோடு போடலாம். வேற என்ன பண்ணலாம்? பேப்பர்ல ஹோல்ஸ் போடலாம். அடுத்து நம்ம சேர்ல இழுத்து கொடுக்கலாமா? வேற என்ன பண்ணலாம்? ஃபேன் சுத்தலாம், சுத்தி விடலாம். சுவிட்சை வந்து என்ன பண்ணலாம், கையால போடுறதுக்கு பதிலா பேனாவால போடலாம். வேற என்ன பண்ணலாம்? காது கொடையலாம், காது கொடையலாம், கரெக்ட். வேற என்ன பண்ணலாம்? சுத்தலாம், அதுவும் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? விட்டு வைக்கலாம். அதெல்லாம் நம்ம மக்கள் பண்ண மாட்டேங்க, எனக்கு தெரியும். அதுக்கு டைம் பண்ற நேரத்தில் படிச்சாவே பாஸ் ஆயிடலாம்ல. அதெல்லாம் வந்து வேற யாரும் பண்றது. வேற என்ன பண்ணலாம்? ஸ்டைலா பாக்கெட் வச்சுக்கலாம், சோப் பீஸா வச்சுக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லையா? நீங்க யோசிக்க 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 பாத்தீங்கன்னா பதில் வந்துட்டே இருக்குன்னா கிட்டத்தட்ட 80 விதமா பயன்படுத்த முடியும் எழுதுறது தவிர. நீங்க எவ்வளவு யோசிச்சு பாருங்க, ஐடியா வந்துட்டே இருக்கு. கலர் சொல்லலாம், டெக்னாலஜி சொல்லலாம் இல்லைங்களா? வேற என்ன விசில் எடுக்கலாம், இல்லையா? அப்ப என்னன்னா, ஒரு சாதாரண பேனா எழுதுறது தவிர இவ்வளவு விஷயமா பயன்படுதுன்னா ஒரு ஹியூமன் பீயிங் நாம பாத்தீங்கன்னா நம்ம ஆற்றல்களை எவ்வளவு விதமா பாசிட்டிவா பயன்படுத்தலாம். கரெக்டா இல்லைங்களா? அப்ப நம்ம அதை பயன்படுத்துறோமா அப்படின்னா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கா. தயவு செய்து யூ ஆர் சோ பவர்ஃபுல். இன்னைக்கு உண்மை சொல்லட்டுங்களா, உங்களுடைய கண் கருவிழி இருக்குல்ல, கருவிழி 2 கருவிழி இருக்கு இல்லைங்களா? சில பேர் கேட்கிறாங்க, ஆமா சார் இருக்கா சார், எங்க சார் ஆபரேஷன் தான் பண்ணி பார்க்கணும். அந்த கருவிழி இருக்கு இல்லைங்களா, ஒரு கருவிழியினுடைய அந்த சைஸ் என்ன தெரியுங்களா? 576 மெகா பிக்சல்ஸ். உலகத்துல இன்னும் எந்த கேமராவும் அந்த அளவுக்கு மெகா பிக்சல்ஸ்ல வரல. உலகத்துல வரவும் வராது. ஏன் வராதுன்னா 360 டிகிரில தூர பார்வை பார்க்கலாம், கிட்ட பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், எப்படி வேணாலும் கேமரா திருப்ப முடியும். அந்த அளவுக்கு சோ பவர்ஃபுல்லான கேமரா, விலை மதிக்க முடியாத கேமரா நாம வச்சிருக்கோம். யா கிரேட்டா இல்லைங்களா? ஒரு கிளாப் கொடுக்குறீங்களா? சோ இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 500 GB இருக்கு. ஆனா உங்களுடைய மைண்ட் பவர் எவ்வளவு தெரியுங்களா? 2 ஹெமிஸ்பியர், ரைட் பிரைன், லெஃப்ட் பிரைன். இந்த ரைட் பிரைன், லெஃப்ட் பிரைனுடைய டோட்டல் பவருடைய உங்களுக்கு வேல்யூ என்ன தெரியுங்களா? அன்லிமிட்டெட் பவர், அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு மெகா
மெகா மெகா மெகா மெகா மெகா மெகா கம்ப்யூட்டர் இறைவன் நம்ம படைச்சுதான் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏழை சார், நாங்களாம் வசதி இல்லை சார். அப்படியே தம்பி, ஒன்றும் இல்லை, உன் ஹார்ட்டை மட்டும் அப்படியே பிச்சு எடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்துறியான்னு கேளுங்க. ஒரு 5 லட்ச ரூபா தரேன்ட்டு தருவீங்களா? 20 லட்ச ரூபா போகுது ஒரு ஹார்ட்டோடைய வேல்யூ. பைபாஸ் சர்ஜரியே 5-7 லட்ச ரூபா போகுது. அப்போ ஒரு அற்புதமான இதயம் இருக்கு, அதோடைய விலை எவ்வளோ? உடல் கூறுகளுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு நபருடைய டோட்டல் வேல்யூ 1 கோடி ரூபாய் சொல்றாங்க. ஃபாரின்ல வேல்யூ அதிகம். அப்போ இவ்வளவு வேல்யூ மிக்க நம்மள உணராம, நாம வந்து நம்மளுடைய சக்தி உணராம இருக்கோம் அப்படின்னா அது கொடுமையா இல்லைங்களா? அப்ப இன்னையில என்ன நினைக்கணும்னா, ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் குரோன்பதி, ஐ எம் ஸ்ட்ராங். அந்த ஒரு மனநிலை நமக்கு தேவை. கொண்டு வரலாங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா, முதல்ல நாம யாருன்றதை உணரலாம். இப்ப திரும்ப பாருங்க. சோ இது வந்து ஒரு படிமலை. இந்த பனிமலையினுடைய படத்தை பாக்குறீங்க. இது கடல் கரை, தண்ணி பிளஸ் பாறை, இந்த ஐஸ் பர்க், நம்ம பனி பாறை மாமலைல. இப்போ உங்க பார்வையில இது உயரமா இருக்கா இல்ல தண்ணிக்கு கீழே ஏதாவது பாறை இருக்க வாய்ப்பு இருக்கு? தண்ணிக்கு கீழேயும் பாறை இருக்கலாம் இல்லையா? சரி, எது அதிகமா இருக்கு, பெரிய பாறையா இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தண்ணிக்கு மேல இருக்கிற பாறை 10% தான், 90% தண்ணிக்கு கீழே. இதுதான் சொல்றாங்க, the iceberg, only 10% of any iceberg is visible, the remaining 90% below the sea level. இது மாதிரி தான் நனவு மனம் சொல்லக்கூடிய நம்ம நாலேஜ் அண்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா 10% தான். அடுத்தது 10% தான். ஆனா நம்மளுடைய ஆட்டிடியூட், இந்த ஆழ்மனம், இந்த ஆட்டிடியூட் எங்க இருந்து வருது? நம்ம ஆழ்மனத்தின் மூலமா வருது. எப்படின்றத பார்க்கலாம். திரும்ப பார்க்கலாம், பேக் போங்க. பாருங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதன் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் எக்ஸாம்ல ஜெயிச்சாரு, இல்ல நல்ல மார்க் எடுத்துட்டாரு அந்த தம்பி, நல்ல தமிழ்நாடு லெவல்ல இல்ல பாண்டிச்சேரியில நம்பர் 1 வந்துட்டாரு அப்படின்னா, அவர் எடுத்த முடிவு, அதுக்கு கீழே விடாமுயற்சியோட பர்சிஸ்டன்ஸ் சொல்றாங்க பாருங்க. விடாமுயற்சி, ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர், தொடர்ந்து போனது, தியாகம். காலையில யாரும் சொல்லல, 4 மணி 3 மணி 2 மணி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்தேன். நேற்று நைட்லாம் வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு நைட்டு 11 மணிக்கு படுத்து காலையில கரெக்டா 5:30 மணில இருந்து 6 மணி 1 hour யாரும் என்று சொல்லல, எழுந்துச்சு உட்காந்து தியானம் பண்ணேன். ஆனா அந்த தியானம் பண்ணதோட எஃபெக்ட் என்னன்னா, இன்னும் கூட மைண்ட் அப்படியே காம், கூல், கிளாரிட்டி, அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா. அந்த மைண்ட் என்ன, நோ அன்வான்டட் தாட்ஸ், கிளியரா இருக்கு. இந்த பளிங்கு மாதிரி, இல்லைன்னா ஒரு தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்குன்னு அது மாதிரி. அப்ப அதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ், கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம பண்றது தியாகம் தான். மனசு நம்ம டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், தாண்டி போறது, டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாம் கலந்த உழைப்பு தான் சக்சஸா தெரியுது. நான் ஒரு உலக சாதனை படைத்தேன்றது எல்லாருக்கும் தெரியும். 3 வருட கனவு, 3 வருடமா பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒவ்வொரு செல்லுகிட்டையும் நான் பேசுவேன். 4 பகல் 3 இரவு தூங்காம இருக்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஒரு சிவராத்திரியில ஒரு நாள் தூங்கலாமே, மறுநாள் தூங்கணும். நாம பகல் இரவு பேசிட்டே இருக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகும் உங்களுக்கு. இதையும் தாண்டி 72 மணி நேரம் முடிச்சது காரணம் என்னன்னா, டெடிகேஷன் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணதால இன்னைக்கு உலக சாதனை படைத்தவனா முன்னாடி நிற்கிறேன். அது மாதிரி நாம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா, இளமையில் கல்வி, இன்ஜினியர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப என்னன்னா, உங்க ஃபோக்கஸ் எல்லாமே படிப்பு படிப்பு படிப்பு. உண்மையை சொல்றேன், உங்களுக்கு ஒரே ஃபோக்கஸ் படிப்பு தான். ஆனா உங்க பெற்றோர்களை கேட்டு பாருங்க, குடும்பத்தை நடத்தணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ இருக்கு, மற்ற செலவு இருக்கு, கேஸ் இருக்கு, மளிகை இருக்கு, மற்ற விஷயம் 1008 விஷயங்களோட. ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அன்பா சொல்லி நல்லா படிப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்றாங்க. ஆனா படிக்கிற நேரத்துல கூட நம்ம படிக்கலன்னா என்னத்துக்காக இருக்கணும் நான் கேட்கிறேன். பொறுப்பு இல்லையா உங்களுக்கு? அக்கறை இல்லையா? அப்ப என்ன, தயவு செய்து கொஞ்சம் வந்து மனம் மாறணும். வெற்றி வேணும்னா அதுக்கான விலை கொடுத்துதான். இது கொடுக்காம எதுவும் நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போலாம். மனோபாவம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நெக்ஸ்ட், so our mind is right, life is right.
மார்க்கெட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரி, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா மனசு சரியா இருந்ததுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். உங்க எண்ணம் சரியா இருந்ததுன்னா, நான் வளரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் சொல்றேன், படிச்சு முடிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங் சீட் வேணும், ஆச்சரியா இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றது. சார் அது மாதிரி நான் ஜூனியர் ஸ்கூல் படிச்சேன் நானு, அப்ப நான் உங்க ஸ்கூலுக்கு வந்து நீங்க தான் ட்ரைனிங் இது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன், எனக்கு ஒன்று பார்த்து பண்ணுங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. உலகம் ரெடியா இருக்கு. அப்ப என்ன நாம வந்து அதுக்கிட்ட எதிர்பார்க்கிறேன். சொன்ன இல்லைங்களா, ஒரு ஆட்டோ ரிக்ஷா வேன் ஒரு IAS அதிகாரி உருவாக்கி இருக்காங்க. இதை விட என்ன சாதனை வேணும்? தெரியல. அதாவது தந்தைக்கு, அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மனை சான்றோன் என கேட்ட தாய்ன்ற மாதிரி சான்றோன் என கேட்கிற அவரு தந்தை என் பையன் இப்படி இருக்கான்னு போது அதை விட பெருமை என்ன? அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பெருமை தர போறீங்க? என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? அப்பா நான் படிச்சிட்டேன், பாஸ் ஆயிட்டேன், 10th பெஸ்ட், 11th பெஸ்ட், 12th பெஸ்ட், நான் நம்பர் 1 வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, படிப்பு மட்டும் கிடையாது. நல்ல பையனா இருக்கான், பொறுமையா இருக்கான், அக்கறையா இருக்கான், வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை செய்யறா, பாத்திரம் கழுவி கொடுக்குறா, சுத்தமா இருக்கா, செப்பல்லாம் ஒழுங்கா வரிசையா இருக்கிறா, வரிசையா அன்பா பேசுறா, புரிஞ்சுக்கிறா, டிவி பார்க்கறது இல்ல, நல்ல பண்பா நடந்துக்கிறா, நல்ல வார்த்தையை பேசுறா அப்படின்னு சொல்லி அந்த பண்பான மாணவர்கள் வரும்போது எப்படி இருக்கும்? விளையாட்டு வேணான்னு சொல்லல, விளையாட்டே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. விளையாட்டு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் போதும். டிவி பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்க்கலாம், அதுக்கு ஒரு லிமிட். அதாவது ஊருக்காவே சாப்பாடா சாப்பிட முடியாது. சாப்பாடு மாதிரி படிப்பு, ஊருக்கா மாதிரி பொழுதுபோக்கு தான் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமே. வெரி குட். மீண்டும் அடுத்ததுக்கு போல வெற்றியை பத்தி ஒரு மிகப்பெரிய வீரத்துறை விவேகானந்தர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா வெற்றினா என்ன? நான் வெற்றி அடையணும். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அப்படியா நீ வெற்றி அடைஞ்சே ஆகணுமா? பெட்டர் மார்க்ஸ் ஆயிட்டே தான் வேணுமா? அந்த ஜோக்லாம் நமக்கு தெரியாது இல்லை, படம் பார்க்கல, எங்களுக்கு தெரியும் பெட்டர் மார்க்ஸ் ஆயிட்டா வேணும். அப்ப அது மாதிரி வெற்றி வேணும்னே அவர் என்ன பண்றாரு? எதுவுமே சொல்ல அந்த பையனை அப்படியே ஆத்துக்கு கூட்டு போயிடுறாரு. யாரு? விவேகானந்தர். கூட்டு போயிட்டு தண்ணியில முக்கிறார். முக்கின உடனே அவன் மூச்சு வீச்சலும் தெரியாது, வெளியிலையும் தலையில வர முடியாது, அழுத்தம் அப்படியே திமிரான். அழுத்தமா அவங்க முகம்லாம் அப்படியே விழுந்து ப்ளூ கலரா மாறுது. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா, இன்னும் ஒரு சில நொடிகள் விட்டா செத்துருவான்னு நினைக்கும் போது தண்ணியில இருந்து எடுத்துறாரு. எடுத்த உடனே பார்த்தா அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு எது முக்கியமா இருந்தது தம்பி அப்படிங்கிறார். மூச்சு காத்து தான் அப்படின்னு. மூச்சு காத்து இல்லைன்னா செத்துடுவேன்ற அளவுக்கு அந்த மூச்சு காத்து எவ்வளவு முக்கியம், அது மாதிரி நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம், அதுல ஒரு தீவிரம் வந்தா எல்லாரும் வெற்றி அடைஞ்சே தீருவேன். அப்பா சொல்லி படிக்கிறது இல்லை, நானா படிப்பேன். அப்பா மோட்டிவேட், டீச்சர் மோட்டிவேட் பண்ணி படிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நிறைய நீங்க அவங்களுக்கு கிளாஸ் ரூம் வந்துட்டாங்களா அவங்க வீட்டுல ஓட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க படிச்சாலும் படிக்கிறதுனால அவங்க 30 நாள் ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு அப்புறம் பணம் வந்துடும், சேலரி. படிச்சா நமக்கு நல்லது. அது மாதிரி கொஞ்சம் தயவு செய்து ஒரு விலை கொடுக்கணும். மூச்சு காத்து எவ்வளவு முக்கியம், அது மாதிரி முன்னேற்றம் முக்கியன்ற எண்ணம் நமக்கு வேணும். நிறைய பேருக்கு கம்பெனிஸ்லாம் போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறேன். நான் உண்டாயில 40 பேர், நான் 40 வயசு 45 வயசு 50 வயசுல இருக்கவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. பிபி சுகர் நிறைய சார். எங்களுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் 20 வயசு 15 வயசு படிக்கும் போதே தெரிஞ்சுட்டா என் லைஃப் எப்படியோ மாறிடும். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஏழ்மைக்கும் எதிர்காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எண்ணம், நம்பிக்கையான எண்ணம், முன்னேற்றமான எண்ணம் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது தான் முக்கியமா நம்ம பார்க்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் எண்ணங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னுடைய குருநாதர் கூட எண்ணங்கள் ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்காரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு பாடப்புத்தகமாக வச்சிருக்காங்க. எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் வந்து எவ்வளவு உயர்வா இருக்கணும். வெள்ளத்தனையும் மலை நீட்டும் மாதகம் உள்ளத்தனையர் உயர்வுன்ற மாதிரி எண்ணியாக எய்துவர் திண்ணியராக தெரிகின்ற மாதிரி எண்ணம்ன்றது ஒரு மாபெரும் சக்தி. அந்த எண்ணத்தை எப்படி உயர்வா வச்சுக்கிறது, நம்ம எண்ணம் எவ்வளவு முக்கியன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான டயக்ராம். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர் தான். அது என்ன கான்செப்ட் பார்க்கலாம். சோ நல்லா எஸ். சோ நல்லா பாருங்க, இது ஒரு 5 அடுக்கு பரிமாணம். நல்லா கவனிங்க. இது முதல் படி, இரண்டாவது படி, 3, 4, 5, 6 அடுக்கு உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போறோம். எல்லா சாதனைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க,
உங்க வாழ்க்கையில எது வேணும்னாலும் எங்க இருந்து தொடங்குதுன்னா எண்ணத்துல இருந்துதாங்க தொடங்குது. எண்ணம் தான். நான் வந்து காலையில எழுந்திருக்கணும்ன்ற எண்ணம் நீங்க தீவிரமா இருந்ததுன்னா கண்டிப்பா எழுந்திருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், சில பேர் எனக்குலாம் நான் 7 மணிக்கு மேல எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நாளைக்குமா உங்களுக்கு பிடிச்ச ஊர் என்னன்னு கேட்கிறேன். மலேசியா போகணும், இல்லைன்னா தாய்லாந்து போகணும், இல்லைன்னா யூஎஸ் போகணும் அப்படின்னு உடனே யூஎஸ் போறதுக்கான டிக்கெட் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஃபிளைட் அப்படின்னு தூங்குவீங்களா? நைட்டு தூக்கம் வருமா? அலாரம் வைப்பீங்க, அம்மாட்ட சொல்லுவீங்க, ரெண்டாவது நானே எழுந்து பார்ப்பேன், ஐயோ மிஸ் ஆச்சுன்னா ஃபிளைட்டு போயிடுமே. நடந்திருக்கா இல்லையா? ஏன்? ஃபாரின் கண்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு அருமையான ஊர் மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த அலர்ட். நாளைக்கு நீங்க கூட பார்த்தீங்கன்னா உலகம் அற்புதமான மனிதரா மாற போறீங்க போது அதுக்கான ஒரு விலையா மனசுல அந்த எண்ணம், நான் முன்னேறுவேன், வளருவேன், சாதிப்பேன்ற எண்ணம், ஒரு மார்க் எடுக்கணுன்ற எண்ணம், ஒரு எண்ணத்தை அடகாக்கும் போது என்னன்னா தொடர்ந்து செய்யும்போது செய்யலாம் ஆகும். உதாரணத்துக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண உடம்பு நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன அறியாம நான் காலையில உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். நான் படிக்கணும், நம்பர் 1 வரணும், அவனால முடியல என்னால முடியாதா? அவனுக்கு என்ன கொம்பு முளைச்சிச்சா, அவளுக்கு என்ன கொம்பு முளைச்சிச்சா, அது மட்டும் தான் நம்பர் 1 வரணும். எப்பவுமே நான் வரக்கூடாதா? நான் பின்னாடியே தான் உட்காரணுமா? என்ன எல்லாம் கை தட்டி மற்றவங்க கை தட்டி தான் இருக்கணும், என்ன கை தட்டக்கூடாது மற்றவங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்களும் படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் ஒரு விஷயத்தை அழகாக்கும் போது அது பழக்கமா மாறிடும். உதாரணத்துக்கு எனக்கு காலையில் எழுந்திருக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா கூட தினசரி 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஒரு 21 நாட்கள் 5 மணிக்கு எழுந்துருச்சுன்னா 22வது நாள்ல இருந்து உங்களுக்கு 5 மணின்றது சாதாரண எழுந்திருக்க ஆரம்பிச்சிடும். மெடிடேஷன் பண்றது பழக்கமே கிடையாது, ஆனா 21 நாட்கள் நீங்க பழக்கப்படுத்தீங்கன்னா பழக்கப்படுத்தீங்க. அது மாதிரி அதுதான் குணம், அதுதான் மனோபாவம், அதுதான் வளர்ச்சி. அப்ப என்னன்னா பேசிக்கா என்ன தேவைப்படுதுன்னா எண்ணம்ன்ற ஒரு விஷயம். அந்த எண்ணம் எவ்வளவு உயர்வானது ஒரு சூப்பரான ஒரு டெமோ பண்ண போறோம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்திருச்சு சொல்லுங்க. பேரண்ட்ஸ் நீங்க கூட எழுந்திருச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இன்னொரு 15 நிமிடம் என்னுடைய செஷன் முடியும் போது. ஸோ நல்லா இது வரைக்கும் நான் பேசுறது என் வாழ்க்கை சம்பந்தமா தான் சார் இருக்கு, பயனுள்ளதா இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல எப்படிலாம் இருக்கு, நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த பயிற்சி அப்படின்னா மீண்டும் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். எவ்வளவு வணக்கம் ஆச்சரியாகும் நம்ம காலேஜுக்கும் ஜோதிமன். இன்னைக்கு உங்கள்கிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க வசதியா நல்ல ஒரு இடத்தை திருமணம் பண்ணி நகை எடுக்கணும் போது எனக்கு முதல்ல வர சாய்ஸ் ஜோதிமனா தான். ஓகே தானே? கொடுப்பவர்களுக்கு கிடைக்கணும், தவறு இல்லையே. சம்பாதிச்சுனே வாங்க போறீங்க இல்லையா? மீண்டும் ஒரு நல்ல கிளாப் எடுத்து பார்க்கலாம். எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு ஒரு லைவ் டெமோ பண்ண போறோம். கையை சக்சஸ் காமிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கையை வச்சுக்கோங்க. சப்போஸ் யாருக்கா இடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இடம் நல்லா ஃப்ரீயா இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா வலது பக்கம் அப்படியே திரும்புங்க பார்க்கலாம். உடம்பை மட்டும், அதாவது உடம்பு அப்படியே இருக்கும், வலது கையை திருப்புங்க. எவ்வளவு தூரம் திரும்புதோ திரும்பட்டும். ஓகே, நான் சொல்றதுல கவனிங்க. திரும்ப நார்மலுக்கு வாங்க. இந்த முறை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்படியே திருப்ப, நான் என்ன கவனிங்க, அக்கா நீங்க பண்ணுங்க. திருப்புறேன் திருப்புறேன் திருப்புறேன், கரெக்டா வந்து இந்த கூடிய எஜ்ஜில் வந்து கை நிற்கும். நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன், கை வந்து திருப்பி இருக்கீங்க. அது மாதிரி நீங்க கூட கை திருப்பும் போது எந்த இடத்த நீங்க மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் இந்த முறை எந்த அளவுக்கு என் கை திருப்பி வச்சிருக்கு. டர்ன் பண்ணுங்க பார்க்கலாம். டர்ன் யுவர்செல்ஃப். ரைட் ஹேண்ட் டர்ன் பண்ணுங்க, ரைட் சைடு டர்ன் பண்ணுங்க. வெரி குட். திரும்பி நார்மலுக்கு வந்துருங்க. நார்மலுக்கு வந்தாச்சா? நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா கை கீழே போட்டுருங்க. நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸசைஸ் பண்ணோம், ரைட் சைட் டர்ன் பண்ண சொன்னேன், டர்ன் பண்ணீங்க. ஆனால் திரும்பவும் நார்மல் குறை வச்சு 2வது முறை கை டர்ன் பண்ண சொல்லும் போது மார்க் பண்ண சொன்ன ஒரு பர்டிகுலர் எந்த அளவுக்கு திரும்புதோ அது வரைக்கும். வெரி குட், நீங்கள் மார்க் பண்ணீங்க. இப்போ என்னன்னா நீங்கள் எங்கே டர்ன் பண்ணீங்களோ அதை விட உங்கள் கை இன்னும் கூட ஈஸியாக திரும்புது. 30 to 40% இன்னும் கூட திரும்புது, இன்னும் ஸ்ட்ரெச் ஆகுது. உங்க கை முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு கை சாஃப்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்மூத் ஆயிடுச்சு, இன்னும் ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு. இப்படிதான் திரும்புது. வெரி குட். இப்போ ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். இப்போ இந்த முறை உங்க கையை டர்ன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே திருப்புங்க 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 திருப்புங்க. வெரி குட். ஆனஸ்டா கேட்கிறேன்,
நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் கை டர்ன் பண்ணதை விட இந்த முறை எனக்கு இன்னும் கூட நல்ல ஸ்ட்ரெச் ஆயிருக்கு சார். 10%, 20%, 30% உங்க கை தூக்க பார்க்கலாம். வாவ், அமேசிங். அப்படியே திரும்பி பாருங்க. எக்ஸலென்ட். எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல ஒரு உற்சாகமான கிளாப் கொடுக்கலாமா? அடுத்த ஒரு 10 நிமிடம் ரொம்ப முக்கியமான கிளைமாக்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டீம் ஏ, இவங்க யாரு? டீம் ஏ. நீங்க வந்து டீம் பி. ஓகே, டீம் 3, டீம் 4. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா டீம் ஏ, நான் உங்களை ரெடின்னு உடனே நீங்க கிளாப் பண்ணலாம், சத்தம் போடலாம், விசில் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் ஹை எனர்ஜி. ஓகே, கம்ப்ளீட் ஃபுல் ப்ளோன் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். கம்ப்ளீட்டா நீங்க மலரலாம். ரெடி? 1 2 3 go. நீங்களா என்ன பண்றீங்க? நாங்க பாருங்க மைக்கே பிடிக்கிட்டு இருக்கோம். ரெடி கோ. ரெடி யுவர் ஸ்டார்ட். கம் ஆன் கோ. as a parent உங்களெல்லாம் வச்சு மல்லு கட்டிட்டு கம் ஆன் ரெடி கோ. அவங்க என்ன சொல்றாங்க? கத்தி 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 தொண்டாவே போயிட்டு சார் இன்னமும் கதை சொல்றீங்களா இல்ல அப்படின்றாங்க. வெரி குட். நல்லா மீண்டும் ஒரு உற்சாகமான ஒரு கிளாப் கொடுங்க. எக்ஸலென்ட். கொஞ்சம் கவனமா அடுத்து வரதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லைங்களா? எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 விதமான சயின்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாடி சயின்ஸ், இன்னும் வந்து மைண்ட் சயின்ஸ். பாடி சயின்ஸ் என்னன்னா, முதல்ல நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல பாடிக்கு. நான் என்ன சொல்லிட்டேன்? திரும்ப சொல்றேன். ஒரு கட்டத்துக்கு மேல பாடி சொல்லுது இதுக்கு மேல என்னால முடியல. இது வந்து பாடிக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல். இதே கைகிட்ட ரெண்டாவது ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்? இல்ல இல்ல உன்னால முடியும், இன்னும் டர்ன் பண்ணன உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாடி கேட்கறது என்ன ஆகுதுன்னா அது ஸ்ட்ரெச் ஆகுது. இது என்ன எளிமையா சொல்லணும்னா, ஒரு வேளை சாப்பிடலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டயர்ட் ஆகிடும். இதுவே ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கும்போது மட்டும் இப்படி டயர்ட் ஆகல. என்ன காரணம்? காரணம் என்னன்னா மைண்ட் லெவல்ல அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. நீ விரதம் இருக்க போறேன், சோ இதுக்கு கோஆபரேட் பண்ணு. வெளியில சொல்லல, மைண்டுக்குள்ள உடல் அது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்னன்னா பொதுவா நம்ம மைண்ட வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், பழக்கப்படுத்தணும். அப்ப என்னன்னா ப்ரோக்ராமிங் தான். அப்ப பாசிட்டிவா என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் வெற்றி அடைவேன், சாதிக்க வந்திருக்கேன், முன்னேற வந்திருக்கேன். இந்த லைஃப்ல நம்ம என்ன முன்னுதாரணமா என்ன மத்தவங்க பார்ப்பாங்க, நான் முன்னுதாரணமா இருப்பேன், ரோல் மாடலா இருப்பேன். நான் என்ன வந்து பத்திரிகைகளோ செய்தியில வர என்ன ஒரு சாதனை பெண்ணா வருவாங்க. என்ன பாத்தீங்கன்னா போதைப்பதில் சாதித்த தமிழ், இன்னைக்கு உலக சாதனை படைத்த தமிழ், உலக சாதனை படைத்த வெற்றியாளர் எழுதுறாங்க பத்திரிகை. எப்படி முடிஞ்சது? நானும் ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல சாதாரணமா பிறந்தவன். இன்னைக்கு என்னால சாதிக்க முடியும், உங்களால முடியாதா? அப்ப என்னன்னா மனதுல நான் அவ்வளவு மார்க் எடுப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு உடைச்சிங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மாபெரும் வெற்றிகரமான மனிதராக மாற முடியும். அதாவது பஸ்ஸுக்கு போறோம், எங்க போறீங்கன்னு டிக்கெட் கேட்கிறார் கண்டக்டர். எங்க போறீங்க? எங்கேயாவது டிக்கெட் கொடுன்னு சொல்லுவோமா? நாம எங்க போறீங்கன்னு சொல்லணும்ல. அது மாதிரி எங்க போறேன்ற ஒரு தெளிவு மனசுக்கு இருந்துச்சுன்னா மனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் லட்சியம் வேணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து ஒரு லட்சியத்தை வாங்க. நான் வந்து இப்படிதான் மாற போறேன், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி யாரோ அவர் படத்தை எடுத்து போட்டோ கட் பண்ணி அதில் முடிஞ்சா அந்த முகத்தை உங்க முகமா மாத்துற மாதிரி உங்க போட்டோ ஏதாவது இருந்தா கட் பண்ணி ஒட்டிட்டீங்கன்னா ஐஎம் ஐபிஎஸ் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும்போதெல்லாம் உங்க மனசு ஆழ்மனதுல போய் பதிஞ்சு ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா மாறுவீங்க. நிறைய நகை வேணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதுல வரக்கூடிய நல்ல போட்டோஸ், நல்ல நகை நிறைய போட்டு படத்தை எடுத்து ஒட்டிட்டு அந்த மாதிரி நான் வாங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஜுவல் போய் நகை வாங்குவீங்க. நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம். நிச்சயமா நிறைய படிப்பேன், நல்ல மார்க் எடுப்பேன் மாதிரி மனசுக்குள்ள நீங்க இந்த நம்பர் ஆஃப் மார்க் எனக்கு எடுப்பேன், இந்த +2ல உள்ள மார்க், 11ல உள்ள மார்க், 10ல உள்ள மார்க் எடுப்பேன், இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு படத்தை போட்டு ஒட்டி வச்சுட்டீங்கன்னா
அதை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பசங்க விளையாட்டு கூப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா படம் பார்க்க கூப்பிட்டாலும் சரி, மற்ற நெகட்டிவா ஏதாவது ஆக்டிவிட்டி கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க. ஏன்னா ஒரு அழகான வாசகம் இருக்கு, மெய் ஒழுக்கம் பாரார் கண் துஞ்சார் கருவமே கண்ணாய் நான் மாதிரி சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸ்டா படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. திரும்பி பார்க்கும்போது நீங்க ஒரு சாதனை படைத்த மாணவனா மாறிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் காரணம் எண்ணம். புரிஞ்சுதுங்களா? பாசிட்டிவ் தாட்ஸ் முடியணும் போது முடியுது. அதுக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்னென்னலாம் மைனஸ் இருக்கோ, உதாரணத்துக்கு பெரியவங்க இருக்கீங்க, ஏன் நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி இல்லை. ஒரு 21 நாட்கள் பிடிக்கலையோ 20 நிமிடம் நான் நடப்பேன் அப்படின்ட்டு நீங்க வீட்டிலே கூட சின்ன ஜாகிங் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, யோகி ஜாகிங் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த எக்ஸசைஸ் ஒரு 7 நிமிடம் 10 நிமிடம் பண்ணாலே ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணதுக்கு சமம். இல்ல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்க, 21 நாட்கள் பண்ணீங்கன்னா பழக்கமா ஆயிடும். அது ஒரு 48 நாளா மாறும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். 66 நாட்கள்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படி பல் விளக்குறது இயற்கையோ, முகம் கழுவுறது குளிக்கிறது இயற்கையோ, அது மாதிரி இந்த பழக்கமும் இயற்கையா மாறிடும். அப்ப என்ன பண்ணலாம்? இன்னையில இருந்து எனக்கு என்னென்னலாம் மைனஸ் இருக்கு, எனக்கு கோவப்படுறேன்னா கோவத்துக்கு என்ன மாற்று? அன்பு செலுத்துறது, அன்பா இருக்க போறேன், கொஞ்சம் பொறுமையா இருக்க போறேன், கொஞ்சம் நிதானமா இருக்க போறேன், காது கொடுத்து கேட்கறது நான் பொறுமையா லிசன் பண்ண போறேன், கிளாஸ் ரூம்ல அரட்டை அடிச்சதுல இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து கவனமா அட்டென்டிவா படிக்க போறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா சின்ன விஷயம் நினைக்காதீங்க, சின்ன விஷயம் தான் பெருசா மாறுது. ஒரு சின்ன எண்ணம் தான் பெரிய சாதனையா மாறுது. அது மாதிரி நம்ம மாத்திக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ண ஒரு ஆராய்ச்சி. தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, வாட்டர், அந்த வாட்டர் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி கலங்கி போயிருக்கு, ப்ரேயர் பண்ண உடனே அந்த தண்ணி மாறி இருக்குது. கெர்லியன் ஃபோட்டோகிராஃபி சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபில் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ சொல்லும்போது அந்த தண்ணி எல்லாமே மாறி இருப்பாரு. உன்னை கொண்டுடுவேன் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும்போது அந்த தண்ணி எப்படி இதாகிருப்பாரு, கலங்கி போயிருப்பாரு. லவ் அண்ட் அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது என்ன மாறி இருப்பாரு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏன் இந்த தண்ணியை வச்சு எமோட்டோ மொசாரியோ ஜாப்பனீஸ் பேராசிரியர் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆய்வு முடிவு என்னன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம உடம்புல 72% தண்ணி தான், வாட்டர் மாலிகுல்ஸ் தான், 72% வாட்டர் கண்டென்ட் தான். ஆனா வளரல, கஷ்டப்படுறேன், எனக்கு ஒன்றும் புரியல, படிக்கல, வசதி இல்லை, கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுல என்ன போய் பதியுதுன்னா நெகட்டிவ் எண்ணம் பதியும் போது வாழ்க்கையே நெகட்டிவா போயிடும். நிறைய பேர் நான் சூசைட் பண்ணிட்டு போறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, சில பேர் ஏதாவது வீடு கட்டினா பிரச்சனை போறேன். எதுக்கு நெகட்டிவா பேசுறீங்க? நெகட்டிவா பேசும்போது ஆழ்மனதில் போய் பதிஞ்சா திரும்பி நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நான் நல்லா படிப்பேன், நல்லா பாஸ் ஆவேன், என்னால முடியும், எனக்கு ஈஸியா இருக்கு, எனக்கு எந்த கஷ்டம், எந்த ஒரு சப்ஜெக்ட்லாம் கஷ்டமா இருக்கோ ஈஸியா இருக்கு, ஈஸியா புரியுதுல, அப்படி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஈஸியா புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் போயிட்டு ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் நம்ம தண்ணியில பதிவு. ஏன்னா தண்ணிக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுங்களா? உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கு, ரெக்கார்டிங் பவர். எப்படி மெமரி வந்து ஸ்டோர் பண்றோமோ தண்ணிக்கு ஸ்டோர் பண்ண வேண்டியது பவர் இருக்கு. அதாவது நம்ம முன்னோர்கள் டெத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? டெத்துக்கு போயிட்டு வந்தா டெத்துல வந்து நிறைய அந்த ஆறா ஃபுல்லா அந்த சோகம், வருத்தம், கஷ்டம், அந்த ஏழ்மை, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆறா ஃபுல்லா இருக்கும். குளிச்ச உடனே அது ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். இதுவே கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஏன் குளிக்கூடாதுன்னு சொல்றாங்க? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல எனர்ஜியோட வருவீங்க, அது உங்களுக்கு கூட இருக்கும். உடனே நீங்க குளிச்சீங்கன்னா அது எல்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். அதனால குளிக்க வேண்டாம். புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? அதனாலதான் தண்ணி வந்து தண்ணிக்கு இருக்கிற சக்தி ரிசீவிங் பண்ற சக்தி இருக்கு. நம்ம உடம்புல 72% இருக்கு. கவனமா பேசுங்க, கவனம். ஏன்னா முதல்ல கேட்குறது யார்கிட்ட நெகட்டிவா கேட்டாலும் முதல்ல கேட்கறது உங்க காது. அதனால பாசிட்டிவா பேசணும். உன்னால முடியும், சாதிக்க முடியும், நான் சாதிக்க முடியுன்ற மாதிரி எண்ணம் நமக்கு வேணும். அடுத்தது நெக்ஸ்ட். இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியா போகிறோம், தீர்வுகள். அதாவது தீர்வு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு படிப்பு வரல சார், நான் 10th இருக்கோம், நாங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியல சார், நான் படிச்சா மறந்துடுது, எனக்கு நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கணும், மறந்து போயிடுது. நிறைய பேர் பிரச்சனை இருக்கா இல்லைங்களா? ஆனா இந்த எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா. எத்தனை பேர் வந்து அந்த சூப்பர் பிரெயின் யோகா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? 2500 ரூபாய் தரணும், வருவீங்களா? இப்படிலாம் சொல்லி தான் நான் வந்துருக்கவே மாட்டேன் சார். அப்படியா? ஓகே, 2 பேர் இங்க வர போறீங்க. வரீங்க இங்க டெமோ. இந்த டெமோ முடிஞ்ச உடனே நம்ம எல்லாமே பண்ணலாம். குயிக்கா வாங்க 2 பேர். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நல்லா பண்ண போறோம். கொஞ்சம் சேர்ஸ் தான் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் நல்லா சேர் பின்னாடி தள்ளிட்டு நல்ல ஸ்பேஸ் விட்டு உட்காருங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பண்ணிடலாம், சூப்பர் பண்ணிடலாம்.
சரிங்களா? ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேட்டா. உங்களுக்கு வந்து ஒரு டெமோ பண்ண போறோம், செயல்முறை விளக்கம் மாதிரி. இதை நீங்க வீட்டுல கூட பண்ணலாம். இந்த சூப்பர் பிரெயின் யோகா நீங்க வந்து என்ன சொல்றது, பல லட்சங்கள் வேல்யூ. இது இப்ப அருமை தெரியாது, நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப எளிமையானது. ஈஸ்ட் எதுக்கு சார் அங்கே கிழக்கு இந்த பக்கம் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டெப் சூரியன் எந்த பக்கம் ஒதுக்குதோ அந்த பக்கம் நிற்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு. 50 வயது ஆனவங்க வேணா என்ன பண்ணலாம்னா நார்த்தை பார்த்து நிற்கலாம். இது வந்து ஃபார்மேட், ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஈஸ்ட்டை பார்த்து நிற்கிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிழக்கு பார்த்து நிற்கிறது, ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன, ஸ்டாண்டர்ட் ஈஸ். கொஞ்சம் காலை அகட்டி வைங்க, கையை முன்னாடி வச்சுக்கோங்க, காலை மட்டும் அகட்டி வைக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 2 காலை அகட்டி வச்சுக்கிறது, ஷோல்டர் அளவுக்கு காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிறது. செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டங் டு த பேலட். டங் டு த பேலட் தான் நத்திங் பட் வந்து நாக்கு இருக்கு இல்லைங்களா, நாக்கை மடிச்ச உடனே என்ன ஆகும், மேல் அன்னத்தோட ஒட்டிக்கும். இது என்ன சொல்லுவாங்க, இழு சொல்லும் போது, ழா சொல்றதுங்களா, ழா இழு இழு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாக்கு மடிஞ்ச மாதிரி இருக்கு. அது மாதிரி நாக்கை மடிச்சு வாய் மூடிப்போம். ஓகே ஓகே. தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சதுங்களா? ஃபோர்த் ஸ்டெப், வலது கையால இடது காலை பிடிச்சிக்கிறது. தோப்பு காரணம் போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இடது கையால வலது காலை பிடிக்கிறது. என்ன ஆச்சு? ஸ்டெப் நம்பர் 1 ஈஸ்ட், ஸ்டாண்டர்ட் இஸ் 2. இது சொல்றது 3வது ஸ்டெப், 4வது 5வது ஸ்டெப் முடிஞ்சதுங்களா? இப்போ என்னன்னா அடுத்த ஸ்டெப் உட்காரும் போது 6வது ஸ்டெப் உட்காரணும், 7வது ஸ்டெப் எழுந்திருக்கணும். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா மூக்கால மூச்சை இழுத்துக்கிட்டே உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது மூச்சு விடணும். மூக்கால தான் மூச்சு இழுத்து மூக்கால தான் விடணும். ஓகேங்களா? உட்காரும் போது மூச்சு இழுங்க, எழுந்திருக்கும் போது மூச்சு விடணும். ரெடி? 1 2 3 நல்லா உட்காரணும். 4 5 6 7. அவ்வளவுதான். 7 ஸ்டெப் தான். ஈஸியா இருக்கா? நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாங்களா? இதை வந்து ஒன்றும் இல்லை, 21 நாட்கள் எளிமையா சொல்லித்தரேன். நீங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிளம்புறீங்க இல்லையா, பேக் வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மீட்டிங் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறது. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாட்டு, சப்போஸ் கேம் விளையாடுறீங்க முடிச்சுட்டு திரும்பி படிக்கிறதுக்கு உட்காருங்க இல்லைங்களா, படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு முறை பண்றது, 2 முறை பண்ணா போதும். எனக்கு ரொம்ப மெமரி வந்து ஒரு நாள் 3 முறைலாம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமமே 7 டைம் 2 டைம்ஸ் மேலே பண்ணக்கூடாது. இதே மாதிரி அந்த 3 டைம் அந்த பீரியட்ஸ் டைம்ஸ் இல்லைங்களா, 3 டேஸ் அந்த டைம்ல பண்ணாது. மற்றபடி எப்போடாலும் பண்ணலாம். இதுதான் ஜெனரல் ரூல், சரிங்களா? இதுக்கு சாப்பிட்டுருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான பயிற்சி. இப்போ எல்லாருமே என்னன்னா ஈஸ்ட பார்த்து நின்று ஒரு முறை இந்த எக்ஸசைஸ் பண்ணிடலாம். இது ரெடி? ஸ்டாண்ட் அப் எல்லாருமே பண்ணலாம். போங்க, நீங்க அங்கே போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பேரண்ட் விருப்பப்படுறவங்க பண்ணலாம். அதை ஒரு கம்பல்சன் இருக்காங்க. ஒரு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வீட்டில் இருக்க சொல்லி கொடுக்கலாம்ல. ரெடி? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மைலிங் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். ரெடி கம் ஆன். ஓகே சிட். ஈஸ்ட் பார்த்து நில்லுங்க. ஈஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 ஈஸ்ட். ஓகே, ஈஸ்ட் பார்த்து நில்லுங்க. ஓகே ரெடி? பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி வாங்க. பேச்சே வேண்டாம். No talk. Listen. Okay, step number 1 ஈஸ்ட் பார்த்து நிக்கிறீங்க. ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டாண்டர்ட் ஈஸ் மாதிரி காலை கொஞ்சம் அகட்டிக்கோங்க, ஷோல்டர் அளவுக்கு காலை வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டெப் நம்பர் 3 டங் டு த பேலட், நாக் மேல் அன்னத்தோட ஒட்ட மாதிரி வச்சுக்கோங்க, வாய் மூடிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4 இடது லெஃப்ட் ஹேண்டால வலது காலை பிடிக்கிறது. லெஃப்ட் ஹேண்டால வலது காலை பிடிக்கிறது. ஸ்டெப் நம்பர் 5 ரைட் ஹேண்டால லெஃப்ட் ஏர்லோபை பிடிக்கிறது. ப்ராப்பரா காதை பிடிக்கணும். அப்பதான் ஏன் பிடிக்க முடியல? பிடிங்க. என்னாச்சு? லெஃப்ட் ஹேண்ட் ரைட். ஓகே. உட்காரும் போது மூச்சை இழுக்கணும், எழுந்திருக்கும் போது மூச்சை விடணும். ரெடி? 1 நல்லா புரிஞ்சு எழுதுங்க. 1 2 3
4, 5, 6, 7. வெரி குட். இப்போ நீங்க எவ்வளவு பெரிய gift நீங்க கத்துக்கிட்டீங்க தெரியுங்களா? இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த டே டு டே பேசிஸ்ல ஒரு 21 நாட்கள் பழக்கப்பட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். இன்னைக்கு கூட தெரியும், நம்மளுடைய நண்பர்கள் கூட வந்திருக்காங்க. ரூம்ல கூட கரெக்டா இருந்து நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் டக்குனு போடுறீங்க. என்ன தெரியுமா? நார்மலா வந்து உட்கார்ந்து பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான பாராட்டுகள் எல்லாருக்குமே. நல்ல ஒரு அருமையான அதாவது 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. கற்பூர மூலை, வாழைத்தண்டு, கரிமண்டைங்கிற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே மூலை மாதிரி டக்குன்னு சொல்லி கொடுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல ஒரு அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க. நல்ல ஒரு அருமையான பாராட்டுகள். ரொம்ப ஒரு குட் நியூஸ் சொல்ல விரும்புறேன். இந்த சூப்பர் பிரெயின் யோகா ரெகுலரா பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோயில ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தகவலா சொல்றாங்க. அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதின்ற நோய் வரப்போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மது பழக்கம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு ₹1,00,00,000 வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்பாவுக்கு வந்து டேங்க் போட்டு வச்சிருக்காங்க. திடீர்னு வெளியில கிளம்பி போயிட்டாருன்னா திடீர்னு அந்த அண்ணாவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வாட்டி 15 நாளா தேடி ஆள் ஒல்லியாகி ஒரு ஆசிரமத்தில் வச்சுட்டு திரும்பி கொண்டு வராங்க. உண்மையா இருக்கு. அவ்வளவு வசதி இருக்குன்னா அவர் யாரும் தெரியாது, வீடுக்கு அட்ரஸ் தெரியாது, அவரே அவருக்கு தெரியாது. உண்மையா இல்லைங்களா? ஏன் இது வருது அப்படின்னா இதுதான் காரணம். அதுக்கு நீங்க சூப்பர் பிரெயின் யோகான்ற ஒரு விஷயத்தை ரெகுலரா பண்ணுங்க. இது வந்து ரொம்ப சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணது அப்படியே பார்க்கலாம். மாஸ்டர் சோக்சி அவர் தான் வந்து சூப்பர் பிரெயின் யோகா கண்டுபிடிச்சது. லெஃப்ட் ரைட் பாருங்க. லெஃப்ட் ரைட் பண்ணும்போது எனர்ஜி ஆறா எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. எனர்ஜி லெவல் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. உங்களுடைய சக்கரங்கள் பேசிக் சக்கராலாம் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. உங்களுடைய அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது இது என்னன்னா நம்ம 7 சக்கராஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சக்கராஸ் எல்லாமே எவ்வளவு அழகாக ஆக்டிவேட் ஆகுது பாருங்க இந்த 7 ஸ்டெப் பண்ணும்போது. அப்ப என்னன்னா இதை பண்ணதால நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், எராக்டிக் பிஹேவியர் வராது, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் சொல்றது நார்மல் ஆயிடுவாங்க. சரியான பழக்கம் இல்லாத குழந்தைகள் கூட நல்ல குட் கேரக்டரா மோல்ட் ஆகிறதுக்கு சூப்பர் பிரெயின் யோகா காரணமா இருக்கு. அது நம்ம தினசரி பண்ணா பெஸ்ட் ஸ்டூடெண்டா நாம இருக்க முடியும். அதுக்கு பண்ணலாமா? ஈஸியா இருக்கா? ஸ்டெப் நம்பர் 1 ஈஸ்ட், ஸ்டெப் நம்பர் 2 சானிட்டி, ஸ்டெப் நம்பர் 3 இன்னும் சொல்ற மாதிரி நாக்கு மேலெண்ணத்தோட ஒட்டி வச்சுக்கிறது. 4, 5, 6, 7 வெரி ஈஸி. கரெக்ட்டுங்களா? மீண்டும் ஒரு கிளாப் கொடுக்கலாமா எல்லாருக்கும்? அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிடத்துல நம்ம பாசிட்டிவ் திங்கிங் பார்த்துட்டோம், ஐ பவர் எவ்வளவு நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்லைடு இது. இதோட நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போறோம். இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். நல்லா கவனிங்க. வாழ்க்கைங்கிறது டுவாலிட்டி. இங்க பாருங்க, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. எண்ணம் விரிவடைகிறது தான் கான்செப்ட். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரெண்டுமே இருக்கு. குறைய பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா உங்க கண் முன்னாடி குறை தான் தெரியும், நிறைய பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா நிறைய தான் தெரியும். இது என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கை இரட்டை தன்மை தான். மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, நல்லது கெட்டது, நல்லா படிக்கிறவர் சரியா படிக்காதவர், பணக்காரர் ஏழை, முடியும் முடியாது, பகல் இரவு, பிறப்பு இறப்பு. நல்லா யோசிப்பாரு, எல்லாமே இரட்டை தன்மையா தான் இருக்கு. அப்ப என்னன்னா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உலகத்துல நல்ல கேரக்டர் உடையவங்களும் இருப்பாங்க, சரியில்லாத கேரக்டர் உடையவங்களும் இருப்பாங்க, கோபக்காரங்களும் இருப்பாங்க, மகிழ்ச்சியானவங்களும் இருப்பாங்க, அன்பானவங்களும் இருப்பாங்க, வெறுப்பு சொல்றவங்களும் இருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தேவை? தோல்வியாளர்களும் இருப்பாங்க, வெற்றியாளர்கள் இருப்பாங்க. அப்ப என்னன்னா எனக்கு வெற்றி வேணும், நான் முன்னேறணும், நான் வளரணும் அப்படின்னா நீங்க யாரை காப்பி பண்ணணும்னா குட் கேரக்டர் உள்ள நபர்களை மட்டும் தான் காப்பி பண்ணணும். பாசிட்டிவ் பீப்புள் மட்டும் தான் நீங்க கேரக்டர் ஹோல்ட் பண்ணணும். நன்மனை உன்னை சொல்ல ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவருடைய எண்ணமோ அதுதான் நீங்க காப்பி பண்ணுவீங்க. இன்னும் எளிமையா என்னன்னா நீங்க வெற்றிகரமான மனிதனா மாறணும்னா யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்க கூட நீங்க பழக ஆரம்பிச்சுன்னா சக்சஸ்ஃபுல் அட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க ஹெல்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெய்லி வாக்கிங் போகக்கூடிய நண்பர்களோட நீங்க பழகுங்க. அவரே சொல்ல சார் நாளைக்கு வாக்கிங் போறோம் வாங்க, எங்க சார் ஏன் சார் வரல இன்னைக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன அவருடைய பேட்டர்ன் உங்களுக்கு முடியும். அப்ப என்னன்னா குட் குவாலிட்டிஸை காப்பி பண்ணுங்க, நெகட்டிவா பார்க்காதீங்க. நெகட்டிவ் இருக்கு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு சின்ன கல்லை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி பார்த்தா இருக்கு
மலை மாதிரி பெருசா தெரியும். காரணம் என்னன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் எளிமையா சொல்றேன், நல்ல விஷயத்தை பத்தி ஃபோக்கஸ் பண்றது. இப்போ இங்க இருந்து உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். மெயின் ரோடு போயிட்டு ரோட்ல ரெட் கலர் கார் எத்தனை கார் போகுதுன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. ரெட் கலர் கார் இந்த பக்கத்தில் இருக்குது, அவங்களுக்கு கிரீன் கலர் கார். 1 hour நம்ம ரோட்ல நின்று கவுண்ட் பண்றோம். வந்த உடனே சொல்றேன் நான் உங்களுக்கு எத்தனை கலர் பார்த்தீங்கன்னு. ரெட் கலர் 700 கலர் பார்த்தோம் அப்படின்றீங்க. இவங்க சொல்றாங்க 500 கிரீன் கலர் பார்த்தேன். நான் கேட்கிறேன், ரெட் வெரி குட், 700 பார்த்துருக்கீங்க, ப்ளூ எவ்வளவு பார்த்தீங்க, எல்லோ எவ்வளவு பார்த்தீங்கன்ற என்ன சொல்லுவீங்க? சார் எங்க கவனம் ஃபுல்லா ரெட்ல தான் இருந்துச்சு, மற்றது பார்க்கலன்னு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிரீன் போயிருக்கும், எல்லோ போயிருக்கும், ஒயிட் போயிருக்கும், பிளாக் போயிருக்கும், எல்லா கலரும் போயிருக்கும். ஆனா நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்க அதை மட்டும் தான் பார்த்தீங்க. சாரும் இங்க கிரீன் தான் சொன்னேன், ஆனா மற்ற கலர்லாம் அவங்க பார்க்கல. காரணம் என்னன்னா மனசுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, எதை நம்ம ப்ரோக்ராம் பண்றோமோ அதுதான் பார்ப்போம். இப்போ நான் வெளியில போயிட்டு மெடிக்கல் ஷாப் மைண்ட் என்ன தெரியும், மெடிக்கல் ஷாப் தான் தேடும், ஹோட்டல் தான் தேடும். அது மாதிரி நல்லா படிக்கணும், வெற்றிகரமான மனிதனா ஆகணுன்ற மைண்ட் செட் வச்சுட்டீங்கன்னா உங்க மனசு அதுதான் தேடும். இது என்ன சொல்றாங்க, மைண்ட் வந்து கூகுள் இன்ஜின் மாதிரி. நல்ல வேர்டை நீங்க ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா அது அதிகமாகும். அப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணணும்னா சக்சஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு சாதனையாளன், நான் முன்னேற பிறந்தவன், என்னால் சாதிக்க முடியும், பெஸ்ட் ஸ்டூடெண்டா வர முடியும், நான் உலகத்துல வந்து ஒரு காரணம் இருக்கு, ஐ அம் யூனிக் அப்படின்ற மாதிரி அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருந்துச்சுன்னா உங்க மனசு என்ன பண்ணணும்னா உங்களை விடாது. அதுக்கான வேலைகளை செய்வீங்க, படிப்பீங்க, முன்னேறுவீங்க. என்ன அவனை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஒரு சாதனை படைத்த மனிதனாக மாறியிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணலாம், இன்னையில இருந்து முழுவதும் கவனம் எதை ஃபோக்கஸ் பண்றோம் அதுதான். இன்னையில இருந்து உங்களுக்கு நல்லதை பாருங்க, கெட்டதை பார்க்காது. வீட்டுல கூட அப்பா அம்மா நல்ல அம்சத்தை பாருங்க, சின்ன விஷயத்தை விட்டுட்டு அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுங்க, அன்பா இருங்க. நீங்க உங்க அன்பு வெளிப்படுத்துங்க. அப்பா நீ கவலைப்படாதப்பா, நான் வந்து பெரிய ஆளா உங்களை பத்தி உங்க கவலைப்படக்கூடாது. பெண்ணை பத்தி இப்ப பெண் படிச்சிருக்கா, ஐயோ என்ன அம்மா நான் பொறுப்பா இருக்கமா, நீ ஏமா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. இன்வால்வ்மெண்டோட இருக்கு, படிங்க. இன்னையில இருந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா வருவீங்கன்னு நான் நம்புறேன். வருவீங்களா? உங்களுக்காக ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப அற்புதமா ரொம்ப ஈடுபாடோட இன்வால்வ்மெண்டோட நீங்க முழுமையா இங்க கவனிச்சுட்டு இருக்கிறதுக்காக முதல்ல எங்களுடைய நம்ம ஆச்சாரியா சார்பாகவும் நம்மளுடைய ஜுவல்வன் நிறுவனத்தின் சார்பாகவும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்படுறோம். நல்ல உற்சாகமான நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கான ஒரே ஒரு ரோல் மாடல், என் வாழ்க்கையை மாற்றின ஒரு ரோல் மாடல், அது யாருன்னு பாத்தீங்கன்னா கழுகு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? கழுகு என்ன பண்ணும், கழுகு என்ன பண்ணலாம்? ஒரு தம்பி சொன்னாரு, சார் நிறைய சூப் சாப்பிடுங்க சார், கழுகு சூப் சாப்பிடுங்க சார். கழுகு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தேடும். கழுகு என்ன பண்ணும்? ஒருத்தர் சொன்னார், பாருங்க எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி. கழுகுன்றது ஒரு அற்புதமான பறவை. இந்த கழுகை பத்தி சில உண்மைகளை தான் நம்ம பார்க்க போறோம். பறவை இனங்களில் கழுகு மட்டுமே நீண்ட ஆயுள் கொண்டது. நீண்ட ஆயுள்னா 70 ஆண்டுகள் வாழக்கூடிய பறவை தான் கழுகு. ஆனா 70 ஆண்டுகள் வாழணும்னா கழுகு வந்து ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுங்களா? கரெக்டா 40 வருடம் ஆகும்போது அதோடைய கால் நகங்கள்லாம் அப்படியே மெண்டாயிடும், மூக்கும் அலைஞ்சு போயிடும், உடம்பு பகுதி ஃபுல்லா நெஞ்சு பகுதி எல்லாமே அவங்க ரெக்கைகள் அதிகமாயிடும். இப்ப இது 3 சவால் வந்தது. ஒண்ணு பறக்க முடியாது, ஒரு பொருளை கொத்தி எடுக்க முடியாது, ஒரு பொருளை பற்றி எடுத்துட்டு போக முடியாது. இந்த சவால்ல அந்த கழுகுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கலாம். ஒண்ணு இறந்து போயிடலாம், இல்லைன்னா வந்து ஒரு பிறப்புக்கு ஒரு விலை கொடுக்க தயாராகும். ஒரு 100 கழுகுகள் கரெக்டா 40 வயது ஆகுதுன்னா ஒரு கழுகு கூட ஐயோ இந்த வேலை நம்ம பண்ணான்னு சொல்லி பின்வாங்கிறது இல்லைங்களா? அது என்ன பண்ணுதா, வாழ்ந்து காமிக்கணும் தான் முடிவு பண்ணுது. ஆனா நம்மள நிறைய பெண்கள் என்ன பண்றோம்னா, சின்ன விஷயம் சொல்ல உடனே எதிர்த்து போறேன், ஏதாவது சொல்ல உடனே இது பண்ண போறேன், மற்றவங்களை இது பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், தவறான நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி இல்லாம அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, வெள்ளை குறைக்கிறதுக்கு அந்த முடிவு பண்ணிட்டு நேரா மலை உச்சிக்கு போகுது. மலை உச்சிக்கு போயிட்டு பாறையில போய் உயரமான பாறையில உட்காந்து முதல்ல மூக்கு உடைக்கணும். அந்த மூக்கு ஃபுல்லா உடையும் போது ரத்தம் கொட்டுது. நினைச்சு பாருங்க எவ்வளவு வலி இருக்கும். சாப்பிட முடியாது, ஃபர்ஸ்ட் எய்ட் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த மூக்கு உடைச்சிக்கிட்டு ரண வழியில துணிக்கலாம். ஒரு 100 கழுகுல ஒரு 10
கழுகுகள் இறந்தே போயிட்டு அந்த மூக்குல ரத்தம் கொட்டி உயிர் இதாகும். மீதி கழுகுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே வளருது. அதுக்கு அடுத்தது மூக்கு வளர்ந்த உடனே ஆறி வளர்ந்ததுக்கு அப்புறம் கால் கை நகங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா உடைச்சு போடுது. இந்த நகங்கள் ரெண்டையும் கையில நெயில் கட் பண்ணும்போது ஓர பகுதியில் லைட்டா செதில் இருந்தாவே நமக்கு வலிக்குது இல்லைங்களா. ஆனா நெகத்தையே பிச்சுக்குதுன்னா எவ்வளவு வலி இருக்கும். எதையும் தாங்கி அதுக்கப்புறம் நெயில் வளர்ந்துருது. அதுக்கு அடுத்துதான் உடம்புல இருக்க ரெக்கைகளை ஒன்னொன்னா கொத்தி கொத்தி போட்டு. இதை விட கொடுமை மழை வெயில் குளிர் இயற்கை சீற்றங்களை தாங்கி கொண்டு 5 மாதங்கள் காத்திருக்கு. கிட்டத்தட்ட 150 நாட்கள். 150 நாட்கள்ல ஆல்மோஸ்ட் 60% கழுகுகள் இறந்தே போயிடுங்க. ஆனா இதையும் தாண்டி அந்த 5 மாதங்களுக்கு பின்னர் வருது இல்லைங்களா, அந்த கழுகு புது பொலிவோடு மீண்டும் 30 ஆண்டுகள் வாழுது. அப்ப என்ன மீண்டும் 30 ஆண்டுகள் வாழுதுன்னா என்ன சொல்றாங்கன்னா, மாற்றம் வேண்டுமெனில் ஒரு விலை கொடுத்தே தீர வேண்டும். செஞ்சதே செஞ்சுக்கிட்டா கிடைச்சதா கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ அதே பேட்டர்ன் தான் இருக்கு பாருங்க, எந்த மாற்றமும் வராது. இங்க உதயசாமி சொல்லிருக்காரு, சிவபெருமான் ஆர்கனைஸ் பண்ண ஒரு அருமையான நிகழ்ச்சியில எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதை நான் ஃபாலோ பண்ண போறேன், சூப்பர் பிரெயின் பண்ணுவேன், ஃபோக்கஸா இருப்பேன், கழுகு மாதிரி இருப்பேன், என்னத்தை முக்கியம் என்ன நான் படிக்கணும்னு நினைப்பேன், இன்வால்மெண்டோட இருப்பேன், டெடிகேஷனோட இருப்பேன், இன்னும் கவனிப்பேன், முழுமையா வாழ்க்கையில் நம்பிக்கையோட இருப்பேன், பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் கவனமா லட்சியத்தோட. என் லட்சியம் யாரு? என் வைஃப் வந்து என் பொண்ணை எப்பயாவது திடீர்னு அடிக்கும் போது நான் சொல்லுவேன், ஏமா அவளை ஒரு IAS அதிகாரியா பாரு. சாதாரண ஆளா பார்த்தா நீ உனக்கு அப்படிதான் தெரியும். IAS அதிகாரி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன அறியாம கொஞ்சம் அலர்ட்டா தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த வார்த்தையாவது அவங்களுக்கு காயப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? உங்க பெற்றோர்கள் வந்து பெற்றோரெல்லாம் பார்க்காதீங்க, ஒரு தியாக சம்பளா பாருங்க. நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்ம பிடிக்க வைக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. தயவு செய்து அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டாங்க. வறுமையை போக்க வேண்டியது உங்களுடைய கடமை, வசதியாக வேண்டியது உங்களுடைய கடமை. APJ அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி, அத உறக்கத்தில் காண்பதில்லை கனவு, என்னை உறங்க விடாமல் வைப்பதே கனவுன்ற மாதிரி ஒரு கனவு. அந்த கனவு ஒரு கழுகு மாதிரி ஐஃப்ளையர்ஸா சிங்கிள் மைண்டா கழுகு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருக்கும். ஒரு 1000 அடியில இருந்து ஒரு பொருளை பார்த்தா கரெக்டா வந்து ஒத்தி எடுத்துருக்கும். கம்ப்ளீட் ஃபோக்கஸ். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸோட நீங்க எல்லாரும் படிச்சு ஒரு சாதனை படைக்கக்கூடிய மனிதரா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வரலாறு எழுதும் போது பாண்டிச்சேரியில படிச்சேன், நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில் இப்படி மாறிச்சு, நீங்க சாதனையாளராக மாறி இருக்கின்ற மாதிரி வரணுன்ற ஒரு ஆசையோட இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய சிவமன், நம்மளுடைய ஆச்சாரியா, கம்ப்ளீட் பெற்றோர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் அனைவரும் ஒரு வெற்றிகரமான மாணவர்களாக, நாளைய சமூகத்திற்கு கூடுதலாக, நாளைய சமூகத்தை கட்டியெழுப்ப போகிற சாதனையாளர்களாக, ஒரு சாதனை படைக்கக்கூடிய மனிதராக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உலகத்திற்கே வழிகாட்டும் சொன்ன நம்ம அரவிந்தர் அன்னை பிறந்த மண். இன்னைக்கு ஒரு பிரான்ஸ்ல இருந்து வராங்க, எங்கெங்கயோ இந்த உலகத்துல இருந்து எல்லாம் வந்து தவ கடந்து இங்க வந்து பிரார்த்தனை பண்ண வராங்க. அரவிந்தர், மணக்கொள்ளை விநாயகர், இப்படி ரொம்ப பாரதியார் பிறந்த ஒரு புண்ணிய மண்ணில் நம்ம இருக்கோம். நீங்க எல்லாரும் ஒரு சாதனை படைக்கணும், திரைகளோடு திரைவன் தேடுன்ற மாதிரி நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, இந்த மண்ணை மதிக்காதீங்க, மண்ணை மறக்காதீங்க, பெற்றோர்களை மறக்காதீங்க. நன்றியோட இந்த சமூகத்துக்கு நன்றியோட மீண்டும் நம்ம சமூகத்துக்கு நல்லது செய்வேன்ற எண்ணத்தோட உழைங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், நன்றி. அவன் அப்படி இருக்கான், அப்படி இல்லை, அவன் அப்படி இருக்கான், அப்படி இல்லை. நான் இப்படி இருக்க, என்ன பார்த்து அவங்க மாறும், என்ன பார்த்து அவங்க மாறணும், என்ன பார்த்து அவங்க படிக்கணும். என்ன ஒருத்தவங்க பெஞ்ச் மார்க் அடிக்கணும், அவன் 1000 மார்க் எடுத்து 500 மார்க் எடுத்துட்டா நான் எடுப்பேன், 400 நான் எடுப்பேன். அவங்கள்ட்ட நல்ல பிஹேவியர் கட்டிட இருக்கு. அந்த மாதிரி வரணுன்ற எண்ணத்தோட இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. Acharya World Class Education.